கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இப்போ நீங்க கேட்க போறது மதிப்பிற்குரிய லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மோகினி வந்தாள். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை. அந்த துக்க சம்பவத்திற்கு பின்னர் ஒரு வருஷம் கழித்து அன்றுதான் சங்கரி கோயிலுக்கு வந்திருந்தாள். டர்பர் நகரத்து அம்கேனி ஆற்றங்கரையோரத்தில் அமைந்திருக்கும் வைத்தியநாத ஈஸ்வரரின் கோயிலில் விசேஷ நாட்களில் எப்பொழுதும் கூட்டம் வழியும். சில் என்று வீசிய குளிர்காற்று ஊசியாய் குத்த தன் புடவை மீது அணிந்து கொண்டிருந்த கம்பளி சட்டையின் பித்தான்களை இழுத்து போர்த்தி கொண்டு காற்று நெஞ்சில் படா வண்ணம் தேங்காய் பழக்குடையுடன் அவள் விஷ்ணு கோயிலை நோக்கி நடந்தாள். மோகினி கூடவே நடந்து கொண்டு வேடிக்கையாக காதருகே கிசுகிசுப்பது போன்ற பிரமை. தென்னாப்பிரிக்காவில் குடியேறிய தமிழர்கள் ரொம்ப புத்திசாலிகள் அம்மா. ஒரே கோயிலில் எல்லா தெய்வங்களையும் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து விட்டிருப்பதால் ஜனங்களுக்கு ரொம்ப சௌகரியமாயிட்டது. முதல்ல இருக்கிற பெரிய கோயில்ல விநாயகர், வைத்தியநாதர், வள்ளி தெய்வானையுடன் முருகன், தையல் நாயகி அம்மை, நடராஜர், நவகிரகங்கள், தட்சிணாமூர்த்தி, கோயில் எதிரே நந்திகேஸ்வரர், அவர் பின்னால் துவஜஸ்தம்பம். இதனால் நான் விநாயகர் சதுர்த்தி, சிவராத்திரி, கார்த்திகை தீபம், நவகிரக பூஜை எல்லாத்தையும் ஒரே கோயில்ல முடிச்சுக்க முடியறது. ஆமா, அதனால தான் எனக்கு இந்த கோயில ரொம்ப பிடிக்கும். புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நாராயண கும்பிட அடுத்தபடி ஒரு விஷ்ணு கோயிலை கட்டி அதுல விஷ்ணுவை தேவியரோடு பிரதிஷ்டை செஞ்சு எதிர ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன கோயில் கட்டி இருக்கிறதால நமக்கு எத்தனை சுலபமாயிட்டது. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல விஷ்ணுவை தரிசிக்க ஊரே திரண்டு வரும்போது மனசுக்கு எத்தனை சந்தோஷமா இருக்குமா. கோவிந்தா கோவிந்தான்னு எல்லார் கூடவும் சேர்ந்து கோஷமிட்டு வழிபடும் போது மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தபடி கட்டி இருக்கிற மாரியம்மன் கோயில்ல ஆடி மாசத்தப்போ எல்லாரும் கூடி கூழ் ஊற்ற விழா கொண்டாடும் போது கல்யாணம் மாதிரி கோயில் எப்படி கலகலத்து போறதுமா. கல்யாண மண்டபம் வேற இடது பக்கம் ஒன்றும் வலது பக்கம் ஒன்றும் கட்டி வச்சிருக்காங்களே. உனக்கு கல்யாணம் கூடனா இந்த கோயில் மண்டபத்தில் தான் செய்கிறதா தீர்மானிச்சிருக்கேன். அதுக்குள்ளே என்னத்துக்குமா கல்யாணம்? உன் அப்பா போனதும் நீயும் நானும் தனியாயிட்டோம். எனக்கும் வயசாயிட்டு வருது. ஒருத்தன் கையில் உன்னை பிடிச்சு கொடுத்துட்டு நிம்மதியாக நான் இருக்க விரும்புகிறேன். என்ன சங்கரி, உன்னைய கோயிலில் பார்க்காதது என்னவோ பெரிய குறையாட்டமாக இருந்துச்சு. அருகில் கூட நடந்து வந்த முதலியார் அம்மா கேட்டதும் திடுக்கிட்டு சிந்தனை நின்று விழித்து கொண்டாள். இப்பதான் எல்லாம் முடிஞ்சது. இனிமேல கோயில் குளம்னு கிளம்பலாம்னு துக்கத்தில் அவள் குரல் துண்டாக்கியது. அவளையும் அறியாத பெருகிய கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு போலியான புன்முறுவலுடன் மெல்ல நடந்தாள். மழை வருது, சீக்கிரம் கோயிலுக்குள்ள வந்துரு. முதலியார் அம்மாள் அவளுக்காக காத்திராது வேகமாக ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். பூவாக தூர ஆரம்பித்த மழை ஒரு சில நொடிகளில் வேகம் கூட்டிக் கொண்டு சோவென பொழிய தொடங்கியது. அதற்குள் சங்கரி விஷ்ணு கோயிலுக்குள் நுழைந்து தேங்காய் பழக்குடையை விக்கிரகத்தின் அருகே தெரிந்த படியில் வைத்துவிட்டு சுவர் ஓரமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். பளீர் என்று கண்களை கூசிய மின்னலுடன் அப்பப்பா காதை பிளக்கும் இடியோசை. காலையிலே ரேடியோவில் வானிலை அறிக்கையில சொன்னபடி இடியும் மழையும் துவங்கியிருக்கு. பெரிய தண்டர் ஸ்டாம் வரும்னு சொன்னாங்களே, அது உண்மைதான். இந்த மின்னலும் இடியும் நிற்க அரை மணிக்கு மேலாகும். வானத்துக்கு அடியில குடியிருந்துகிட்டு இடிய பத்தி கவலைப்பட முடியுமான்னு பழமொழி சொல்வீங்களே. விளையாட்டாக அவளது தோளை கிள்ளி மோகினி சிரிப்பது போல ஒரு பிரமிப்பில் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த 18 வயது பருவ பெண்தான் அவளது தோளை தொட்டு கொஞ்சம் நகர்ந்து கொள்ள சொன்னாள். மோகினி மறைந்து வருஷம் 1 கூடிவிட்டிருந்த போதிலும் எங்கு திரும்பினாலும் அவளை எந்த சிறு விஷயமும் நினைவுறுத்தி கொண்டே இருந்தது உண்மை. இப்படி நீ பட்டினி கிடந்தா போனவ வந்துருவாளா? உன் உடம்பு கெட்டுரும். உன்னை கவனிக்க இனி யார் இருக்கா? நீ தான் கவனிச்சுக்கணும். இந்த டீயை ஒரு வாய் சாப்பிடு. துக்க வீட்டில் யாரோ ஒரு அம்மாள் அவளை அதட்டி பால் பருகும் சமயம் அது அல்ல என்ற ஐதீகத்திற்காக ஒரு டம்ளர் பசும் பாலில் ஒரு துளி தண்ணீரை விட்டு சர்க்கரையுடன் கலக்கி கொண்டு வந்து உபசரித்தாள். வேண்டா வெறுப்பாக ஒரு வாய் விழுங்கினாள். பெற்ற வயிறு தீயாக எரியும் போது அதற்குள் எத்தனை குடம் பாலை ஊற்றினால்தான் என்ன? வருஷம் ஒன்றாகிவிட்ட போதிலும் அடிவயிற்றை பிசைந்த அந்த துயரத்தை அவள் யாரிடம் சொல்லிக்கொள்ள முடியும்? அடாது மழை பொழிந்தாலும் விடாது பூஜை நடக்கும் என்று சொல்கிறவர் போல அர்ச்சகர் தமது பணியை வேகமாக கவனித்துக் கொண்டிருந்தார். வரிசையாக தட்டுகளிலும் பூக்கூடைகளிலும் பக்தர்கள் கொண்டு வந்து வைத்த மாலைகளை விஷ்ணு பகவானுக்கும் தேவியாருக்கும் சாத்தி தேங்காய்களை அந்தந்த தட்டில் வைத்து ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் சேர்த்து அர்ச்சனை செய்து தூப தீபம் காட்டினார்.
அதற்குள் பஜனை செய்பவர்கள் சுருதி பெட்டியையும் மிருதங்கத்தையும் ஹார்மோனியத்தையும் தூக்கிக் கொண்டு முன்னால் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டனர். வழக்கம் போல் எல்லோரும் பஜனையில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண என்று ஒரு பெண்ணின் குரல் முன்னால் ஒலிக்க, வாத்தியங்களுடன் கூடியிருந்தவர்கள் கோஷமாக பஜனையில் கலந்து கொள்ள, இடியோசை கூட அமுங்கிவிட்டது போன்றதொரு திகைப்பில் அவள் உட்கார்ந்திருந்தாள். ஆனால் துன்ப நினைவு நெஞ்சை அடைத்தது. இது மாதிரியான கோயில் பஜனைகளில் அவள் மகள் மோகினி கலந்து கொண்டு எத்தனை உற்சாகத்துடன் பாடுவாள்! துஞ்சும் போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலர் சொல்லிலும் நன்றாம், நஞ்சுதான் கண்டவர் நம்முடை வினைக்கு நாராயண எனும் நாமம். அவள் அழகான குரலில் பாட கூடியிருப்பவர்கள் கூட சேர்ந்து கோஷித்த போது அவளது தாயுள்ளம் பெருமிதப்பட்டது உண்மை. தன் பெண் மோகினிக்கு தமிழ் பேசவும் படிக்கவும் தெரிந்திருந்ததோடு இனிய குரலில் பாடவும் தெரிந்திருக்கிறதே என்று எண்ணி அவள் ரொம்பவும் பெருமைப்பட்டாள். கோயிலில் நடந்த விசேஷங்களின் போது தேவார திருவாசக பதிகங்களை பஜனை கோஷ்டியுடன் பாட அவள் அனுமதித்திருந்தாள். ஒரு வழியாக பஜனை முடிந்ததும் அர்ச்சகர் தீபாராதனை காட்ட அதனை கும்பிட்டுவிட்டு தங்களது பிரசாத தட்டுகள் கூடைகளை எடுத்துக்கொண்டு கூட்டம் வெளியே வந்தது. அர்ச்சகர் சிவன் கோயிலுக்குள் நுழைந்து அங்குள்ள தெய்வங்களுக்கு தீபாராதனை காட்டியதும் மன்னிப்பு வேண்டல் என்று பஜனை கோஷ்டியர் கல்லா பிழையும் என்று கோஷமாக ஆரம்பித்து, எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று கைகூப்பி வணங்கிவிட்டு நகரத் தொடங்கிய போது மழை நின்று போய்விட்டிருந்தது. அன்றைய உபயமாக பூஜை செலவுகளை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களின் வீட்டு பெண்கள் அண்டாக்களில் சர்க்கரை பொங்கலும் கடலை சுண்டலும் நிரப்பிக் கொண்டு வந்து நெய்வேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தை கூட்டத்தாருக்கு மகிழ்ச்சியுடன் விநியோகிக்கத் தொடங்கினர். வெள்ளை காகித துண்டம் ஒன்றை அவள் கையில் வைத்து அண்டாவில் இருந்த சர்க்கரை பொங்கலை கரண்டியால் அள்ளி தாராளமாக வைத்த கிழவியின் கண்களில் பரிதாபம் தெரிந்தது. உன்னை தனியா பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு, சொல்லாமல் சொல்லியது அவளது பார்வை. மரத்தடியில் நின்றபடி அவள் பொங்கலை சிறிதளவு எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள். அம்மா, நம்ம கோயில் தோட்டத்துல எத்தனை செண்பக மரம் தெரியுமா? ரோஜாவும் மல்லிகையும் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அத்தனையும் அர்ச்சகரால ஆள் வச்சு பறிக்க முடியலையாம். நான் கொஞ்சம் செண்பக பூவும் மல்லிகை பூவும் பறிச்சுக்கலாமான்னு கேட்டேன். மோகினி சொன்னபோது அவள் கலவரமடைந்து போனாள். கூடாது, சிவன் சொத்து குல நாசம் அப்படிம்பாங்க. கோயில்ல காய்க்கிற மாங்காய் பலாச்சுளைகளை வித்து கோயில் திருப்பணிக்கு பணத்தை உபயோகிக்கிறாங்களே. நான் ஸ்தானிகரை கூட கேட்டேன், உண்டியல்ல காசை போட்டுட்டு பறிச்சுக்கோன்னு சொன்னாரு. இந்த ஊர்ல நம்ம கோயில்லையும் மசூதி கிட்ட இருக்கிற கல்லறை ஓரத்திலையும் தான் மல்லிகை செடிகள் நட்டு வச்சிருக்காங்க. கல்லறை காவலாளியை கேட்டா அனுமதி தருவாரு. ஆனா எனக்கு அந்த பூவை பறிச்சு தலையில வச்சுக்க திருப்தியா இல்லம்மா. நேத்து பார்த்த சினிமா படத்துல கதாநாயகி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வராங்களே, அதை போல எனக்கும் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்க ஆசையா இருக்குமா? மகள் கொஞ்சலாக கேட்டபடி சிரித்த போது அந்த வரிசை பற்களைக் கண்டு அவள் எப்படி மகிழ்ந்து போனாள். ஸ்தானிகர் உத்தரவை கேட்டு வாங்கி வச்சுக்கோ, மறக்காம உண்டியல்ல பணத்தை போட்டுடு, அவள் எச்சரிக்கை செய்தாள். ஒரு புரட்டாசி சனிக்கிழமை போது தேவநாயகியின் உபயம். ஒரு பெரிய அண்டா நிறைய பசும்பாலை காய்ச்சி கற்கண்டு குங்குமப்பூ போட்டு சாருணி பருப்பை நெய்யில் வறுத்து மிதக்கவிட்டு கோயிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் தாகத்துக்கு என்று கடிதாசி டம்ளர்களில் நிறைத்து கொடுத்தாளே. அப்போது மகளோடு அவள் அருகில் போய் சங்கரி நின்றபோது என்ன சொன்னாள் அந்த அம்மாள்? பாலை தாராளமாக டம்ளர்களில் நிரப்பி அவர்கள் இருவருக்கும் கொடுத்துவிட்டு அடிக்குரலில் எச்சரித்தாள். தேய்ச்சி வச்ச குத்து விளக்கு மாதிரி ஒரு அழகான பெண்ணை பெத்து வச்சிட்டு இருக்க. என்ன கணக்கா அவ பஜனையில பாடுறா? வீட்டுக்கு போனதும் உப்பும் மிளகாயும் எடுத்து சுத்தி போடு. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்றாளே. மோகினிக்கு பின்னர் கல்லடி படும் என்று அவள் நினைத்தாளா? அதுவே அவளது முடிவாகவும் இருக்கும் என்றுதான் எதிர்பார்த்தாளா? மரணம் எத்தனை கொடுமையாக அவளது செல்ல மகளை வாரிக்கொண்டு போய்விட்டது. கண்ணீர் கன்னத்தில் வளைந்து சர்க்கரை பொங்கல் உப்பு கரித்தது. துக்கத்தை விழுங்கிக் கொண்டாள். பிரார்த்தனைக்கு வந்திருப்போர் முன்னிலையில் அவள் அழுதாள். அது ஒரு பெரிய கதையாகி ஊரில் பல உருவில் பரவி அவள் பெயர் அடிபடும். அவள் அனுபவிக்கும் துயரம் மட்டும் போதும். அவளை பற்றிய வம்பு தேவையில்லை. மிகவும் சிரமப்பட்டு கண்ணீரை அடக்கிக் கொண்டு வேகமாக பொங்கலை விழுக்கிவிட்டு குழாயில் கழுவிக்கொண்டாள். அப்போது கொஞ்ச தூரத்தில் நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் பேசுவது அவள் காதில் துல்லியமாக கேட்டது. மீன்கார சங்கரியா கோயிலுக்கு வந்திருக்கா? யார சொல்ற? குழாயடியில கை கழுவிட்டு இருந்தாளே, வெள்ளப்பட்டு சேலக்காரி, அவளையா சொல்ற? உனக்கு மீன்கார சங்கரிய தெரியாதா?
மார்க்கெட்ல கருவாடும் மீனும் விற்கிறாளே, முதல்ல இருக்கிற பெரிய கடை அவளுடையதான். மீன் வித்த காசு நாத்தமா அடிக்கும். புருஷன் விட்டுட்டு போன வியாபாரம் அதை சாமர்த்தியமா பெருக்கி பென்ஸு காரும், ரிசர்வாயில் ஹில்லில் பெரிய வீடும், காதுல வைரத்தோடும் கையில வைர மோதிரமா. அடே அப்பா, சில பேருக்கு அப்படி ஒரு ராசி. கருவாட்டை வித்தாலும் பூ வித்தாலும் கையில காசு புரளுது. கொடுத்து வச்சவ. என்ன கொடுத்து வச்சவ? இத்தனை பணம் காசு இருந்தோம் பெத்த ஒரே மகளை போன வருஷம் தோத்துட்டாளே. நான் 2 வருஷமா என் மகனோட கூட கனடாவில் தங்கியிருந்துட்டேனா எனக்கு இந்த விவரமெல்லாம் தெரியாது. இவ கூட ஒரு சின்ன பொண்ணு பார்க்க தளதளன்னு தக்காளி பழமாட்ட வருமே, அதையா சொல்ற? உனக்கு மோகினியை தெரியாதா? நீ கனடா புறப்பட்டு போன பிறகுதான் இங்க மோகினிக்கு கல்யாணம் ஆச்சு. மாப்பிள்ளை யாரா? நம்ம செல்வரத்ன மகன் யோகநாதனை தெரியும் இல்லையா? வாத்தியார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தானே அவனா? பிஏ படிச்சவன். சாஸ்வத் ஹைஸ்கூல்ல சயின்ஸ் வாத்தியாரா இருந்தான். இப்ப மாத்தி வேற பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறான்னு கேள்வி. யோகநாதனை நல்லா தெரியும். அவன் அம்மாவையும் தெரியும். எல்லாம் அந்த பிராக்ஸ் மனுஷங்க தானே. ஒரு காலத்துல அவங்க அப்பன் பாட்டன் எல்லாரும் ரயில்வேலையும் முனிசிபாலிட்டிலையும் கீழ்மட்டமான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒட்டு மொத்தமா அவங்கெல்லாம் ரயில்வே பிராக்ஸ்ல வாழ்ந்தாங்க. இப்போ அதே நிலையிலையா இருக்கிறாங்க. அவங்க பசங்களை படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்தில் அமர்த்தி காசு பணம் கைக்கு வந்ததும் வீடு காருன்னு எப்படி மாறிட்டாங்க. இருந்தாலும் அந்த புத்தி எங்க போகும்? மல்லிகா, நீ இப்படி பேசக்கூடாது. இந்த நாட்டில் நாம இந்தியர், எல்லாரும் ஒரே இனத்து ஜனங்க. நாமே நமக்குள்ள பேதம் காட்டி பிரிச்சு பேசுனா வெள்ளையே நம்ம கருப்பன்னு ஒதுக்கி வைக்க மாட்டான். சரி, தப்பு ஒத்துக்கிறேன். மோகினி செத்து போனதும் அவன் இப்போ 2வது கட்டிட்டு இருப்பானே. மோகினி செத்ததும் 1 மாசத்துக்கெல்லாம் அவன் அம்மா செத்து போயிட்டாங்க. பொண்டாட்டிக்கு துக்கம் அனுசரிக்காட்டியும் பெத்தவளுக்கு அனுசரிச்சாகணுமே. பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்தானா. இப்போ அவனுக்கு நம்ம குமரேசன் பொண்ணை கொடுக்க போறதா கேள்வி. மரசாமா விற்கிற குமரேசனா? அப்பாடி, அவனுக்கு ஷெல் கிராஸ்ல பெரிய வீடு இருக்கு. நளினி ஒரே மக. அப்பனுக்கு பிறகு அத்தனையும் அவளுக்கு தானே. மீன்கார சங்கரி இருக்காளே, ரொம்ப மேனா மினிக்கி. பொண்ணு செத்துட்டாளேன்னு வெள்ளப்புடவையும் விபூதியுமா வந்திருக்கா. மோகினி உசுரோடு இருக்கிறச்ச அவளை நீ கல்யாணத்திலேயோ கோயில்லையோ பார்த்தீன்னா அசந்து போயிடுவ. தலைக்கு நல்லா டை அடிச்சுக்கிட்டு பட்டும் பனாரசுமா உடுத்திக்கிட்டு உதட்டுல நிறைய சாயம் பூசிக்கிட்டு வருவா. சிரித்தாள் முதலில் பேசியவள். மகளை பார்க்கறத விட்டுட்டு ஆம்பளைக அம்மாக்காரியத்தான் பார்ப்பாங்க. நீ ரொம்ப பொல்லாதவ, ரொம்ப வேடிக்கையா பேசுற. அதோட மட்டுமா நாள் முழுக்க மீன் விற்கிறா இல்லையா? கவச்சி வாசம் மேல வீசும். அது போக சென்ட்டை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வந்திருப்பா பார்க்கணும். ஹால் முழுக்க வாசம் கம்மாளிக்கும். போகட்டும், வயசுல கிழவியும் இல்லை, இளம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. 2ம் கெட்டான், நடு வயசுல நிக்கிறா. அவளுக்கு உடுத்திக்கவும் அலங்கரிச்சுக்கிறதுக்கும் ஆசை இருக்காதா? நான் மட்டும் அவன் நிலையில இருந்தா அத்தனை அழகான பெண்ணை தோத்துட்டதுக்கு தூக்கு போட்டுக்கிட்டு செத்திருப்பேன். அதற்கு மேல் அங்கே நிற்க மனமின்றி நெஞ்சு வேதனையில் வெடித்துவிடும் போல துடிக்க அவள் மெல்ல நடந்தாள். மின்விசை தாக்கியவள் போல அதிர்ந்து போய் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று விட்டாள். அவளது மாஜி மருமகன் யோகநாதன் உரத்த குரலில் பேசிக்கொண்டு ஒரு இளம் பெண்ணுடன் அப்பொழுதுதான் கோயிலுக்குள் நுழைந்தான். இது என்ன அதிசயம்! சாமி பூதம் என்ற நம்பிக்கை இல்லாதவன் யோகநாதன். மாமியாரும் தன் மனைவியும் கோயிலுக்கு போவதை கேலி செய்தவன். இவனுக்கு திடீரென்று மனமாறுதல் எப்போது ஏற்பட்டது? பக்கத்திலே அமெரிக்கன் ஜார்ஜெட் முந்தானி காற்றில் பறக்க, உதட்டு சாயம் விளக்குளியில் மின்ன, அழகு பதுமை போல நடந்து வந்து கொண்டிருக்கிறாளே, அவள் நளினியாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள இப்படி ஒரு பக்திமான் வேஷம். அவன் மோகினியின் கணவனாக, அவளது அருமை மருமகனாக அவர்கள் வீட்டுக்குள் வந்தபோது எத்தனை நடித்தான்! நீங்க சும்மா உட்கார்ந்து பேசிட்டு இருங்கோ, எல்லாரும் சாப்பிட நான் கேக்க வெட்டி கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் என்று எப்படி குழைந்தான்! பணிவிடைகள் பல செய்தான். அதற்கு பிறகுதானே அவனது சாயம் வெளுத்தது. மோகினி, மோகினி டார்லிங், எங்க இருக்க என்று வீட்டுத் தோட்டத்தை சுற்றி கொண்டு கொஞ்சிக் கொண்டு நடந்த கணவன் சில மாதங்களில் எப்படி மாறிப்போனான்! அம்மா வீட்டுக்கு வந்துட்டா உலக நினைப்பே மறந்து போச்சா? சீக்கிரம் வந்து தொலை. மழை பிடிச்சுக்கிட்டா அந்த பாதையில என் காரை ஓட்டிக்கிட்டு போக முடியாது. நான் என்ன மீன் வித்து புது பென்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டுறேனா? பிள்ளைகளுக்கு தொண்டை வத்த படிப்பு சொல்லி கொடுத்து ஒரு பழைய கார் வச்சிட்டு இருக்கேன். அன்னைக்கு போக்குவரத்து போலீஸ் திடீர் சோதனை போட கார்களை நிறுத்தினாங்களே, ஞாபகம் இருக்கா? நல்ல வேளை ஏன் காரை தடுத்து நிறுத்தல. 4 கார்களுக்கு ஒன்றுன்னு கணக்கு போட்டு நிறுத்தி சோதனை பண்ணதால நான் தப்பிச்சேன்.
இல்லாட்டி போலீஸ்காரரு காரை பரிசோதனை பண்ணிட்டு இந்த சாலையில இனி ஓட்டக்கூடாது, கொண்டு போய் குப்பை தொட்டில போடு உடனேன்னு நோட்டீஸ் கொடுத்திருப்பாரு. ஒவ்வொரு வார்த்தையும் சங்கரியை குத்தி காட்ட, மோகினியின் மனதை நோக செய்ய மூச்சு விடாது பேசினான். கண்கவர் மாப்பிள்ளை கிடைத்து விட்டான் என்று கல்யாணத்தின் போது பெருமைப்பட்டவளுக்கு நாளடைவில் அவன் ஒரு மாம்பா என்னும் பாம்பு என்று புரிந்துவிட்டிருந்தது. இப்போது அந்த விஷப்பாம்பு நளினியை கொத்த புறப்பட்டிருக்கிறதா? அட தெய்வமே, குமரேசனுக்கு வேறு மாப்பிள்ளை யாரும் கிடைக்கவில்லையா? காதல் என்று வேப்பிலை அடித்து மயக்கி விட்டிருப்பான். அவன் அப்படித்தானே மோகினியை மயக்கி மணந்து கொண்டான். வேண்டாம், இவன் கொஞ்சம் குடிப்பதாக கேள்விப்பட்டேன். நாம மீன் வித்தாலும் சைவ உணவுக்காரங்களா வாழறோம். உன் அப்பா சிகரெட்டை கூட தொட மாட்டாரு. ரொம்ப சாமி பக்தி. 4 பேர்கிட்ட நல்லவர்னு பேர் எடுத்துட்டு போயிட்டாரு. வேண்டாம் இவன், அவசரப்படாத. எத்தனையோ புத்தி சொன்னாள். மோகினி ஒரே பிடிவாதமாகத்தான் இருந்தாள். கல்யாணம் செய்து கொண்டால் இவரைத்தான் கணவனாக ஏற்பேன், இல்லாவிடில் இப்படியே இருந்து விடுவேன் என்று பயமுறுத்தினாள். யோகநாதனோடு சுகமாக வாழ்ந்தாளா? அப்பப்பா, அவனிடம் அவள் பட்ட துன்பம்! இந்த பாவியின் கொட்டத்தை அடக்க அவள் ஏன் அந்த காரியத்தை செய்யக்கூடாது? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, கடை கிடையாது. வீட்டிலே தனியாக பொழுது போகாது தவித்துக் கொண்டிருப்பதை விட்டு காரை எடுத்துக்கொண்டு குமரேசன் வீட்டுக்கு போனால் டெலிஃபோன் டைரக்டரியை பார்த்தால் முகவரி தெரியும். வரவேற்பறைக்கு புதுசா சில ஜாமான்கள் வாங்கி போடணும். நானே கடையை கவனிக்கிறதால பொழுதில்ல. அதனால நேர்ல பார்த்து பேசிட்டு அப்புறம் ஒரு பகல் கடைக்கு போய் தேவைப்பட்டதை வாங்கலான்னு நினைச்சேன். இன்று ஏதோ ஒரு கதை. வேண்டாம், இப்படி சொன்னால் என்ன? சமீபத்தில் பெய்த மழையில் ஸ்பிரிட்ஃபீல்டு பகுதியில் இருந்த 7 இந்தியர்களின் வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைஞ்சு போயிட்டதால மாதர் சங்கத்து உறுப்பினர்களான நாங்க வீடு வீடா போய் பழைய துணிகளும் டொனேஷனும் சேகரிக்கிறோம். உங்களால் ஆனதை கொடுத்து உதவுங்கன்னு கேட்க வந்திருக்கேன் என்று ஆரம்பித்து, குமரேசன் மனைவி அவளை உட்கார சொல்லி சூடாக தேநீர் கொண்டு வந்து கொடுத்து உபசரிக்கும் போது மெல்ல பேச்சோடு பேச்சாக யோகநாதனை பற்றி பேசி இந்த கல்யாணம் நடக்காது தடுத்து விட்டாள். ஆமாம், அவள் கட்டாயம் தடுக்க வேண்டும். தன் மகளுக்கு கிடைக்காத வாழ்வு இன்னொரு பெண்ணுக்கு கிடைத்து விட்டதே என்ற பொறாமையல்ல, தன் பெண்ணைப் போல் இன்னொரு பெண்ணும் துன்பமடையக் கூடாது என்ற இரக்கத்தினால்தான். பென்ஸை வேகமாக ஓட்டிக்கொண்டு புறப்பட்டாள். வீட்டு வாசலை அடைந்ததும் ஆப்பிரிக்க வேலைக்காரி லீனா அவுட் ஹவுஸிலிருந்து ஓடி வந்து கேட்டை திறந்தாள். வண்டியை கேரேஜில் விட்டு கதவை பூட்டிவிட்டு திரும்புவதற்குள் பின்னால் சங்கிலியில் பிணைக்கப்பட்டிருந்த அவளது நாய் ஆக்ரோஷமாக குரைத்தது. லீனா, நாய் அவிழ்த்திரு, பாவம் என்று உத்தரவிட்டாள். ஒரே பாய்ச்சலில் கன்றுக்குட்டி அளவில் விளந்து நின்ற அந்த ரிட்ஜ்பர்க் நாய் அவள் மீது தாவி புடவையின் மேல் தன் மண்படிந்த ஈரக்கால்களை வைத்து அழுக்கு பண்ணியபடி தன் நீண்ட நாக்கால் அவள் முகத்தை தடவி கொஞ்சியது. ஒரு தடவை ஆசையுடன் யோகநாதன் மீது ரோஜர் பாய்ந்து விழ, அவன் அந்த வேகத்தில் புல்தரை மீது உருண்டு விழ, அதை வேடிக்கையாக எண்ணி மோகினி சிரிக்க, அவன் எப்படி கோபித்துக் கொண்டான்! அந்த நாய் ரோஜரை மருந்து வச்சு உடனடியா கொல்லணும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தானே, அதை மறக்க முடியுமா? நாய் ரோஜர் என் குழந்தையைப் போல, அவனுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, மருந்து வச்சு கொல்ல முடியாது என்று மறுப்பு தெரிவித்த மாமியாரை அன்றிலிருந்து அவன் வெறுக்கத் தொடங்கினான். ரோஜர், போதும் கண்ணா என்று கொஞ்சி முதுகில் தடவி கொடுத்துவிட்டு உள்ளே சென்றவள் தாங்க முடியாத அழுதாள். என்ன நடந்தது எஜமானியம்மா என்று கேட்டபடி திகைப்புடன் அருகில் வந்து நின்ற வேலைக்காரியிடம் ஏதும் பேச முடியாது விக்கி விக்கி அவள் அழுதாள். வேலைக்காரி லீனாவுக்கு ரொட்டியும் சூடான குழம்பும் ஒரு பெரும் கோப்பை நிறைய தேநீரும் கொடுத்துவிட்டு ரோஜருக்கு ஆகாரம் கொடுத்தாள். அவளுக்கு அன்று சாப்பிடவே பிடிக்கவில்லை. மோகினியின் நினைவால் துயரம் கழுத்து மட்டும் அடைத்து கொண்டு விட்டது போன்ற இருக்க உணர்வில் வேகமாக சமையலறையை சுத்தப்படுத்தினாள். மீதி இருந்த தேநீரை குடித்து கோப்பையை கழுவி துடைத்து வைத்துவிட்டு விளக்குகளை அணைத்தாள். தோட்டத்திற்குள்ளேயே பொதிந்து கொண்டிருந்த அத்தனை பெரிய வீட்டில் அவள் தனியாக வாழ்க்கை நடத்தி கொண்டு போவது மிகவும் சிரமம்தான். நகரத்தில் இங்குமங்கும் நடக்கும் கொள்ளைகளையும் கொலைகளையும் திருட்டுகளையும் கேட்டு பத்திரிகைகளில் படித்து அவள் உள்ளொரு அரண்டு போயிருந்தாள். கணவனது தம்பி தங்கை என்று நெருங்கின உறவினர்கள் யாரும் அவளுக்கு கிடையாது. அவள் பக்கத்திலும் அண்ணன் தம்பி என்று உறவு சொல்ல யாரும் இல்லை. தூரத்து உறவினர்கள் தங்களுக்கு தேவை இருந்தபோது ஒரு காரில் குழந்தைகளை அடைத்துக்கொண்டு அவள் ஓய்வாக இருக்க விரும்பின ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து வாயில் கதவு மணியை அழுத்தினார்கள். காலை வேளையை குளித்து அழகாக உடுத்திக்கொண்டு புறப்பட்டு வந்திருக்கும் விருந்தினர்களைக் கண்டு முகம் சுளிக்க முடியுமா? வாரம் முழுவதும் இடுப்பு ஒடிய அவள் கடையில் வேலை செய்து
ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியாக தூங்கலாம் என்று நினைத்த ஆசையில் மண் விழுந்து விட்டது என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியுமா? வாங்க வாங்க, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். நான் சைவ உணவுக்காரின்னு தெரியும், அதனால கோழி பிரியாணியும் கோலா உருண்டையும் தர முடியாததுக்கு வருந்துறேன் என்று புன்னகையுடன் வரவேற்று அத்தனை பேருக்கும் சூடாக டீயும் கேக்கும் தந்து உபசரித்துவிட்டு அவர்கள் எல்லோரும் முன்னறையில் உட்கார்ந்து பத்திரிகைகளை புரட்டி கொண்டிருக்கையில் அவள் மட்டும் அடுப்பருகில் நின்று ஒரு பெரிய அலுமினிய சட்டி நிறைய வெஜிடபிள் பிரியாணியும் தொட்டுக்குள்ள புதினா சட்னி, கேரட் சால்ட், பருப்பு சாம்பார் என்று சமைத்து வைத்து அவசரமாக பழங்கள் கொண்ட டின்களை திறந்து ஒரு பெரிய கண்ணாடி பாத்திரத்தில் கொட்டி ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு பகல் நேரம் வந்ததும் வெள்ளை டமாஸ்கா மேஜை விரிப்பை போட்டு தட்டுகளை அழகாக வைத்து முள்கரண்டிகளை பக்கத்திலே வைத்து, அப்பாப்பா, ஹோட்டலில் நடப்பது போல விருந்தாளிகளை நன்றாக கவனித்து உணவை பரிமாறி ஐஸ் பெட்டியில் முன்னதாக வாங்கி வைத்திருக்கும் ஐஸ்கிரீமுடன் பழங்களை பரிமாறி போதும் என்றவரை அவர்களை உபசரித்து சாப்பாட்டுக்கு பின்னர் சிறு கோப்பைகளில் காஃபியை கலந்து ஊற்றி கொடுத்து அவர்கள் விடை பெற்று கொண்டு போகும்போது, லீனா, சமையலறையை கவனி என்று கூறிவிட்டு முதுகுவலியுடன் படுக்கை மீது குப்புறப்படுத்தி விடுவாள். மோகினி பெரிய பெண்ணாக வளர்ந்த பின்னர் இந்த உடம்பு அலைச்சல் பாதியாகிவிட்டிருந்தது உண்மை. நான் கவனிச்சுக்கிறேன் என்ற அம்மாவை அவர்களுடன் பேச விட்டுவிட்டு வேகமாக எத்தனை ருசியாக அவள் சமைப்பாள். மோகினி கெட்டிக்காரியாகத்தான் இருந்தாள். மெட்ரிக் பரீட்சை கொடுத்த பின்போ அம்மா வற்புறுத்தியும் அவள் வெஸ்ட்பெல் யூனிவர்சிட்டியில் மேலே படிக்க சேரவில்லை. கடையை நீங்களே பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க, இனி நானும் கடையில் வந்து வேலை செய்ய போறேன். சமையல் வேலையை என்கிட்ட விட்டுருங்கம்மா, நீங்க குளிச்சுட்டு வேற உடுத்திக்கிட்டு ஓய்வா உட்காந்து டெலிவிஷன் பாருங்க, ஒரு நொடியில நான் சாப்பாட்டை தயார் பண்ணிடுறேன் என்று அவளை உட்கார வைத்து அன்போடு உணவு பரிமாறி வேடிக்கை கதைகள் சொல்லி சிரிக்க வைத்து கூடவே நிழலாக இருந்த பெண், அவளுக்கு துணையாக இருந்தவள். அந்த துணை போனதும் வலதுகை ஒடிந்தது போல ஏதோ வாழ வேண்டுமே என வாழ்கிறாள். முன்பு கூட்டமாக வந்து விருந்து சாப்பிட்டு நட்புரிமை கொண்டாடிய அத்தனை தூரத்து உறவினர்களும் கடலில் மூழ்கிவிட்ட கப்பலில் இருந்து குதித்தோடும் எலிகளைப் போல் அப்படியே கத்தரித்துக் கொண்டு விலகி போனார்கள். அவளது கடைக்கு வந்தபோது ஷேமம் விசாரித்தார்கள். கடைத்தெருவில் சந்தித்தால் ஹலோ என்றார்கள். மோகினி இறந்த பின்பு அவர்களும் மாயமாகிவிட்டனர். அவளுக்கு வீட்டில் இருந்த துணை ரோஜர் ஒன்றுதான். அதற்கும் வயதாகிவிட்டது. ஆனாலும் அன்பும் நன்றியும் துளியும் குறையவில்லை. தன் ஆகாரத்தை விழுங்கிவிட்டு ரோஜர் மூச்சிறைக்க உள்ளே ஓடி வந்தது. அவள் அருகே வந்து வாலையாட்டியபடி அவளது கையை நாக்கால் தடவி கொஞ்சியது. போதும், வெளிப்பை படுத்துக்கோ. உத்தரவிட்டதும் மிக்க பணிவுடன் அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடி காதுகளை மடக்கிக் கொண்டு வெளியே சென்று விட்டது. லீனா வேலையை முடித்துக்கொண்டு வெளியேறியதும் சமையலறையின் பின்கதவை சாத்தி ஜன்னலை தாளிட்டுவிட்டு வாயிற்கதவு பூட்டி இருப்பதை சோதித்துவிட்டு கை கால் முகம் கழுவி இரவு உடை அணிந்து கொண்டு படுக்கை மீது வந்து உட்கார்ந்தாள். பத்திரிகையை படிக்க முடியவில்லை. டெலிவிஷன் பார்க்க மனமில்லை. ரேடியோ கேட்க ஆர்வமில்லை. பளிச்சென்று எரிந்த விளக்குகளை அணைத்துவிட்டு விடிவிளக்கை போட்டுவிட்டு போர்வையை கழுத்து மட்டும் இழுத்து விட்டு கொண்டு குளிருக்கு அடக்கமாக லீனா விரித்து போட்டிருந்த பினாலில் படுக்கை விரிப்பில் புரண்டாள். எண்ணங்கள் பல அவள் மனதின் உள்ளே புரண்டு எழுந்தன. மோகினி அவளுக்கு ஒரே குழந்தை. அதனால் வீட்டோடு வந்திருக்க ஒப்பும் ஒரு நல்ல பையனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்து பேர குழந்தைகள் 2 என்றாகியதும் கடையை விற்று அந்த முதலை வங்கியில் போட்டுவிட்டு அவள் வீட்டையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு தன் அந்திம காலத்தை இனிமையாக கழிக்க திட்டமிட்டிருந்தாள். அம்மா, உங்களை ஞாயிற்றுக்கிழமை காலையில யோகநாதங்கிறவரு பார்க்க வர போறாரு. மோகினி சொன்னதுமே திடுக்கிட்டு போனாள். அந்த வாத்தியார் யோகநாதனா? அவனை பற்றி லேசாக அவள் கேள்விப்பட்டிருந்தாள். குடிகாரன், குதிரை பந்தயத்தில் சம்பாதிக்கும் பணத்தை ஒழித்து கட்டுகிறவன், இன்னும் என்னென்னவோ. எதுக்கு வந்து பார்க்கணுமா? டொனேஷன் எதுக்காவது வராரா? என்னையே டொனேஷன் கேட்க வராருமா? பெண் சிரித்தாள். இடி விழுந்தது போன்ற அதிர்ச்சி தாய்க்கு. உன்னை கல்யாணம் பேச வரப்போறானா? முன்கூட்டியே எதுவும் தெரிவிக்காம இப்படி திடுதுப்புன்னு வந்தா? ராசி பொருத்தம் இருக்கான்னு நான் ஐயர்கிட்ட கேட்க வேணாமா? மனப்பொருத்தம் ஏற்பட்ட பிறகு ராசி என்னம்மா ராசி? அவளுக்கு அதை பற்றியும் லேசாக செய்தி காதில் விழுந்திருந்ததால் தான் அப்படி பரபரத்து போனாள். ஒரு நாள் மீன் வாங்க கடைக்கு அவன் வந்தபோது பென்ஸ் காரை சர்வீஸ்க்கு கொடுக்க சங்கரி ஓட்டிச் சென்றிருந்தாள். மகள் மட்டும் கடையை கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த சமயம் ஏற்பட்ட சந்திப்பு காதலாகிவிட்டது. அம்மாவுக்கு தெரியாதென்ற நினைப்பு மகளுக்கு. ஆனால் விஷயம் எப்படியோ அவள் காதுக்கு எட்டிவிட்டிருந்தது. சிலருக்கு இதேதான் வேலை. காய்கறி மார்க்கெட்டில் சந்தித்த சர்க்குணம் சொன்னாள், சங்கரி, உன் மக மோகினிய அந்த வாத்தியார் யோகநாதன் கார்ல நேத்து பார்த்தேன்.
முகத்தில் ஓங்கி அறைந்தது போன்ற வேதனை ஏற்பட்டது அவளுக்கு. யோகநாதனையோ அவனது குடும்பத்தையோ அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அடிமட்டத்திலிருந்து வந்தவர்கள் என்ற அந்தஸ்து வித்தியாசத்தினால் அல்ல. அவள் மட்டும் என்ன எலிசபெத் ராணியின் சொந்தக்காரியா? அவள் குடும்பமும் உழைப்பால் தான் முன்னுக்கு வந்தவர்கள். யோகநாதன் குடும்பமே ஒரு குடிகார கூட்டம் என்று அவள் உள்ளூர வெறுத்தாள். அந்த கூட்டத்திற்குள்ளேயா அவளது அருமை மகள் சிக்கிக்கொள்ள வேண்டும்? மோகினி, உனக்கு நான் சந்தான கிருஷ்ணனோட பையன் சுந்தரமூர்த்தியை பார்க்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சுந்தரமூர்த்தி வெஸ்ட்பெல் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கான், தெரியும்ல? யோகநாதன் ஒரு சாதாரண வாத்தியார் தானே. பரவாயில்லம்மா, எனக்கு அவரைத்தான் பிடிச்சிருக்கு. குடிக்கிறதா கேள்வி. சுந்தரமூர்த்தி ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு சொந்த வீடு, மற்ற வசதிகள் எல்லாம் இருக்கு. யோகநாதனும் கொஞ்ச காலத்துல வீடு வாசல்னு முன்னுக்கு வந்துருவாருமா. எனக்கு சுந்தரமூர்த்தி வேண்டாம். யோகநாதன் பாவி. மோகினிக்கு நன்றாக வேப்பிலை அடித்திருக்கிறான். ஒரே மயக்கத்தில் இருக்கிறாளே. நிச்சயத்துக்கு ஒரு வைர மோதிரம் வாங்கி போடக்கூட அவன் குடும்பத்துக்கு கட்டுப்படியாகாது. வைரமும் பட்டும்தான் வாழ்க்கைக்கு முக்கியமாம்மா. அவரோட ஒரு டின் வீட்டில் இருந்தாலும் நான் கஞ்சியை குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பேன். அடி பாவி பொண்ணே, உனக்கே இந்த தலையெழுத்து? அவரை நான் காதலிக்கிறேம்மா. என் உயிருக்கு மேலா காதலிக்கிறேன். நீ அவனை விரும்புறது சரி. அவரும் என்னை காதலிக்கிறாரம்மா. தன் உயிர் போல என்னை ரொம்பவும் நேசிக்கிறார். உன் விதி இப்படி இருந்தா நான் எப்படி தடுக்க முடியும்? பெருமூச்சிரிந்தாள். ஞாயிற்றுக்கிழமை பெண் பேச யோகநாதனின் பழைய காரில் அவனது வீட்டு கூட்டம், விதவை தாய், ஒன்றுவிட்ட மாமன் மாமி, குழந்தைகள் என்று அடைத்து கொண்டு வந்திருந்தனர். தட்டில் ஆப்பிளும் ஆரஞ்சும் வாழைப்பழமும் ஜிலேபியும் கொண்டு வந்து வைத்தவர்களை விழுந்து விழுந்து முதுகு வலிக்கு உபசரித்தாள் சங்கரி. நிச்சயதார்த்தம் விரைவில் நடந்தது. அவளுக்கு சவால் தெரிவிப்பது போல யோகநாதன் வைர மோதிரமும் காஞ்சி பட்டுச்சேலையும் மோகினிக்கு பரிசாக தந்தார். வைர மோதிரத்தை தவணை முறையில் வாங்கியிருப்பான். அந்த ஊரில் எதைத்தான் தவணை முறையில் வாங்க முடியாது? கடவுளை தவிர எல்லாவற்றையும் தவணை முறையில் வாங்கிவிடலாமே. உள்ளூர வெகுண்டாள். மாப்பிள்ளை வீட்டவர்கள் எடுத்து செய்யும் கல்யாணம். கோவில் மண்டபத்தில் நடத்த அவன் சம்மதிக்கவில்லை. ஹொரியாண்டல் ஹாலில் மிக தடபடலாக நடத்தினான். அந்த வகையில் அவனுக்கு எத்தனை கடனோ. சந்தேகப்பட்டாள் சங்கரி. பெண்ணை வரிசையுடன் விருந்து கொடுத்து மருமகனோடு அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு மூச்சு அழுதாள். அப்போதே அவளது உள்மனம் சொல்லியது, யோகநாதன் அவளது மகளை உண்மையில் நேசிக்கவில்லை. அவளுக்கு அம்மாவின் மூலம் கிடைக்கப் போகும் பணத்தை நேசித்தான். இவனிடம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும். தனிமை அவளது நெஞ்சை பாறாங்கல்லாக அழுத்தியது. அழகான வீட்டில் பூத்து குலுங்கும் தோட்டத்திலே தனக்கென்று தனி கார் வைத்துக்கொண்டு கேட்டதையெல்லாம் வாங்கித்தர ஒரு அன்பான தாய் இருக்க ரொம்ப சுகமாக வாழ்ந்தவள் மோகினி. அந்த தகர வீட்டில் அழுக்க பிடித்த சூழ்நிலையில் பற்றாக்குறையில் எப்படித்தான் பாடுபடுகிறாளோ என்று எண்ணி பல தடவை கண்ணீர் உகுத்தாள். இனி யாருக்காக அவள் கடை வைத்துக்கொண்டு பாடுபட வேண்டும்? மனதிலே மண்டிக் கொண்டு வந்த வெறுப்பில் ஒரு நாள் காலை அவள் கடையை முடிவிட்டு வெஸ்ட் ஸ்ட்ராட்டில் கடைகளை வேடிக்கை பார்த்த வண்ணம் அமைதியை தேடி நடைபாதை மீது நடந்து கொண்டிருந்தாள். ஹலோ மிஸ்ஸஸ் முதலி என்று அன்போடு விசாரித்தபடி அவர்கள் குடும்பத்து வக்கீல் ஸ்மித் தன் கையை நீட்டி அவள் கையை பற்றி குலுக்கினார். அவளது கணவன் காலத்திலிருந்தே அவர்களது குடும்ப வக்கீலாக உதவி கொண்டிருந்தார் அவர். உங்களுக்கு வெள்ளைக்கார மோகம். இந்தியரில் எத்தனையோ திறமையான வழக்கறிஞர்கள் இருக்கும்போது இவனை ஏன் இன்னமும் கலந்து ஆலோசிக்கணும் என்று பல தடவை நண்பர்கள் அவளது கணவனை பரிகசித்து விட்டிருந்தனர். அவனது தந்தை நாட்களில் ஆரம்பித்த தொடர்பு. ஸ்மித் இப்போது தொண்டு கிழவனாகிவிட்டிருந்தார். பெரியதொரு வழக்கறிஞர் ஸ்தாபனத்துக்கு தலைவராக ஆலோசனைகள் மட்டும் வழங்கிக் கொண்டு தன் ஜூனியர்களை கேசுகளை கவனிக்க ஏவியிருந்தார். எப்பொழுதாவது அவர்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்டு விட்டு போகாது கிளம்ப மாட்டார். சங்கரி சமைக்கும் பருப்பு சாம்பார் மீது அவருக்கு ரொம்பவும் ஆசை. தெரியாத பிசாசை விட தெரிந்த பிசாசை மேல் என்றுதான் அவள் கணவர் தன் வியாபார சிக்கல்கள் பற்றி ஸ்மித்திடம்தான் தொடர்ந்து ஆலோசனைகள் கேட்டு வந்தான். அவளது மகளின் திருமணத்திற்கு ஸ்மித்தும் வந்திருந்தார். இப்போ நீங்க தனியாயிட்டீங்க இல்லையா? ஸ்மித் கேட்டதும் அவள் கண்களில் நீர் புரண்டது. டோன்ட் பி சில்லி. எதுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களால ஒரு வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு தனியா வாழ முடியுதுன்னு பெருமைப்படுங்க, ஆறுதல் சொன்னார். தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஸ்மித் சொல்லிவிட்டு அவன் திரும்பிய போது அவர், மிஸ்ஸஸ் முதலி, ஒரு விஷயம் என்று கூப்பிட்டார். என்னோட அலுவலக அறையில் உட்கார வச்சு சொல்ல வேண்டிய சங்கதி, ஆனாலும் ரொம்ப முக்கியமானதால இங்கேயே சொல்ல நினைக்கிறேன். பாதையில் முன்னும் பின்னும் நடப்பவர்களுக்கு இடமளிக்க இருவரும் கடை கண்ணாடி அருகே ஒதுங்கினார்கள். என்னை கலந்து ஆலோசிக்காமல்
நீ உன் மருமகனோ மகளோ கொடுக்கும் எந்த காகிதத்திலும் கையெழுத்து போடக்கூடாது. உன் மகள் மேலிருக்கும் பாசத்தால் வீட்டை இப்போது அவள் மேல் எழுதி வைத்து விடாதே. வீடு, வங்கியில் உள்ள பணம், வியாபாரம் எல்லாம் உன் கணவர் உன் பேரில் மாற்றி வைத்தது நல்லதாக போயிற்று. உன் உயிர் உடலை விட்டு பிரியும் வரை நீ எந்த காரணத்தை கொண்டும் என்னை கேட்காது எதுவும் செய்யக்கூடாது. அப்படியே செய்கிறேன். நன்றி மிஸ்டர் ஸ்மித். உன் பழைய உயிலை மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு நாள் முன்கூட்டி தெரிவித்துவிட்டு அலுவலகத்திற்கு வா. அப்படியே செய்கிறேன். உலகம் ரொம்ப கெட்டது. பெண்ணையோ பிள்ளையையோ நம்ப முடியாது. உன் கொத்து சாவி உன் கையில் இருக்கும் வரைதான் மதிப்பு. உன் வங்கிப் பணமும் உன் சொத்தும் உன்மேல் இல்லாது மகள் மேல் மாறிப்போனால் பிறகு நீ நடுவீதியில் நிற்பாய். ஜாக்கிரதை. உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவளை அனுதாபத்துடன் பார்த்துவிட்டு குட் பை என்று முணுமுணுத்தபடி நகர்ந்தார். கொஞ்ச நாள் கழித்து அவள் முன்கூட்டி தெரிவித்துவிட்டு ஸ்மித்தின் அலுவலகத்துக்கு சென்றாள். பழைய உயிலை மாற்றி அவர் புது ஷரத்துகளுடன் வேறு ஒன்று எழுதி அவளை கையெழுத்திட செய்து சாட்சி கையெழுத்துடன் தன் பாதுகாப்பில் வைத்துக் கொண்டார். அப்படி மட்டும் அவள் செய்யாதிருந்தால் முதலில் அவளுக்கும் பெண்ணுக்கும் சொத்துகள் ஆளுக்கு பாதியாக சேர வேண்டும் என்ற நிபந்தனைப்படி மோகினி இறந்ததும் அவள் கணவன் என்ற தகுதியில் யோகநாதன் அவளை கோர்ட்டுக்கு இழுத்திருப்பான். மோகினி உயிருடன் இருக்கும்போதே அவளிடம் மட்டும் தாய் தன் உயிலை மாற்றிவிட்டதை பற்றி தெரிவித்திருந்தாள். உன் கணவனிடம் ஏதும் சொல்ல வேண்டாம். மனதுக்குள் இதை ரகசியமா வச்சுக்கோ. உன் நலனுக்காகத்தான் அப்படி செஞ்சேன். எனக்கு பின் சொத்துக்கள் உனக்குத்தானே. உனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் உன் பங்கு சொத்துக்கள் பார்வையற்றவர் பள்ளிக்கு, ஊனமுற்றோர் மறுவாழ்வு தரும் இல்லங்களுக்கு போய்விடும். என் பங்கு வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலய திருப்பணிக்கென்று எழுதி வைத்து விட்டேன். என் மறைவுக்கு பிறகுதான் உனக்கு சொத்தில் பாதி உண்டு. அதுவரை எல்லாம் என் பொறுப்பில் என்னுடையதாக இருக்கும் என்றாள். உங்க இஷ்டம்மா என்றாள் மெல்லிய குரலில் மகள். சில நாட்களுக்கு பின் ஒரு ஞாயிறு காலை வேளை யோகநாதன் மோகினியை காரில் கொண்டு வந்து விட்டு போயிருந்தான். ஏன் மாப்பிள்ள உள்ள வரக்கூடாதா? அப்படி என்ன திடீர்னு கோபமா? தாய் கேட்டபடி மகளின் முகத்தை பார்த்தபோது திடுக்கிட்டு விட்டாள். மோகினியின் வலது கன்னத்தில் படிந்திருந்த அடையாளம். என்ன இது? யோகநாதன் உன்னை தொட்டு அடிச்சானா? எதுக்கு அடிச்சான் ராஸ்கல்? கோபத்தில் குமுறிய தாய் கேட்டாள். நேத்து எங்க வீட்டுல பெரிய சண்டை. டின் வீட்டுல வாழ்றது அவருக்கு ரொம்ப அவமானமா இருக்கான். அதை இடிச்சு அழகா புதுசா வீடு கட்ட பிரியப்படுறாராம். அதுக்கு உங்ககிட்ட 3 லட்சம் கடனா கேட்டு வாங்கி தர முடியுமான்னு கேட்டாரு. முடியாது, அம்மா சட்டுன்னு யாருக்கும் கடன் தர மாட்டாங்கன்னு பதில் சொன்னேன். அப்போ சொத்துல ஓம்பாகத்தை கேட்டு வாங்கினாரு. சொத்துக்கள் எல்லாம் அம்மாவுடையது. வங்கியில என் தந்தை போட்டு வச்சிருக்கிற 10,000 ரான் மட்டும் எனக்கு சொந்தம். அதுவும் என் 20வது வயசு முடிஞ்ச பிறகுதான்னு சொன்னேன். வயசு உனக்கு இப்ப 20 தானே ஆக போகுதுன்னு கேட்டாரு. அது முடிஞ்ச பிறகுதானே பணம் கைக்கு வரும். அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாச்சும் நடந்துட்டா அந்த பணமும் அம்மாவை போய் சேர்ந்துடணும்னு சொன்னதும் கோபம் தாங்க முடியாம ஓங்கி என் கன்னத்துல பேச முடியாது விசும்பி அழுதாள். கை விரலை கூட அவள் மேல் வைக்காது பூவை போல மென்மையாக வளர்த்தாள் சங்கரி. எவனோ ஒருவன் கணவன் என்ற உறவில் வந்து ஒட்டி கொண்டவன் குழந்தையை கன்னமிங்க அடித்திருக்கிறானே. அடிக்கிறது, உதைக்கிறது, மண்ணெண்ணெய் ஊற்றி எரிக்கிறது என்கிற சம்பவங்கள் எல்லாம் தாய் நாட்டில் நடப்பதாக பத்திரிகைகளில் படித்து அவள் மிகவும் அதிர்ந்து போயிருக்கிறாள். அவள் வசித்த நாட்டில் ஆண்கள் பெண்களை மிகவும் அன்போடு கண்ணியமாக நடத்துவதில் பிரசித்தி பெற்றவர்கள். அதற்கு திருஷ்டி பரிகாரம் போல இவன் ஒரு மிருகமாக நடந்து கொள்கிறானே. இந்த மிருகத்தையா அவள் மகள் காதலித்தாள்? அன்று முழுவதும் தாயும் மகளும் அழுத அழுகை. பணமில்லாது திரும்பிய மனைவியை அவன் மறுபடி அடித்து துன்புறுத்தியதாக அடுத்த முறை மகள் வந்தபோது கேள்விப்பட்டு அவள் நெஞ்சம் வெடிக்க கதறினாள். பாவி பொண்ணே, இவன் வேண்டான்னு சொன்னேன் கேட்டியா? போகட்டும், இப்பவும் குடிமொழிக்கு போகல. உன்னை ரொம்பவும் தொந்தரவு செஞ்சு இம்சிக்கிறான் அப்படின்னு காரணம் காட்டி நம்ம வக்கீல் ஸ்மித் கிட்ட கேஸை கொடுத்து உனக்கு விவாகரத்தை வாங்கித்தரேன். போதும் இவனோட வாழ்க்கை என்று ஆறுதல் கூறினாள். அதற்கு பின் அவள் தன் மகளை கடைத்தெருவிலும் மார்க்கெட்டிலும் தான் பார்க்க முடிந்தது. தேடிக்கொண்டு போனாலும் தாயிடம் என்ன சொல்லி விடுவாளோ என்று அவன் முன்னறையில் சிகரெட்டை ஊதிக்கொண்டு நிற்பான். திடீரென்று அவர்கள் வீட்டுக்கு போனால் சங்கரிக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். சமையலறையிலிருந்து அசைவம் சமைக்கும் வாசனை. முன்னறை மேஜை மேல் குடி வகைகளுடன் டம்ளர்களும் தயாராக இருக்கும். வீடு மிகவும் அசுத்தமாக காணப்படும். மகள் ஒரு கிழிந்த ஏப்ரனோடு வந்து அம்மாவை வரவேற்பாள். மோகினி, என் கண்ணே, உனக்கு இப்படி ஒரு வாழ்வா என்று அவள் எத்தனை தடவை தனக்குள் புலம்பி இருக்கிறாள். வீட்டில் வேலைக்காரி இல்லாது அத்தனை வேலைகளையும் மகளை செய்கிறாளே. சினிமாவுக்கு போய் மாத கணக்காகிவிட்டது.
சைவ உணவு சமைத்தால் கணவன் கத்தி கூச்சலிட்டு அமர்க்களப்படுத்துகிறான். அவளையும் மாமிசம் சாப்பிட சொல்லி வற்புறுத்துகிறான். மறுத்தால் அடிக்கிறான். இப்படி அடிக்கடி தொலைபேசி மூலம் எத்தனையோ துன்பங்களை மகள் சொல்ல கேட்டு துவண்டு போனவளுக்கு கடைசியாக அந்த பேரிடி காத்திருந்தது. அன்று காலை அவசரமாக கடைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் சங்கரி. வாயில் அழைப்பு மணி கிடுகிடுத்தது. சரியான நேரத்தில் கடையை திறக்க வேண்டும் என்ற பரபரப்பில் ஓடி வந்து கதவை திறந்தாள். வாயில் வராந்தாவில் நின்று கொண்டிருந்த மகளைக் கண்டு ஒரு கணம் துணுக்குற்று போனாள். என்னம்மா, உள்ளவா. டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம். எனக்கு கடைக்கு கிளம்ப நேரமாச்சு. ஏதாவது அவசர செய்தியா? மிகவும் கவலையுடன் தாய் விசாரித்தாள். ஒண்ணுமில்லம்மா, உங்களை பார்க்கணும் போல இருந்தது, வந்தேன். அவர் கார்ல இருந்து இறங்க மறுத்துட்டாரு. நான் என்ன தப்பு செஞ்சனோ என்னவோ. பரவாயில்ல, நீயாவது ஒரு வாய் டீ குடிச்சிட்டு போமா. தாயார் தனக்காக தயாரித்து வைத்திருந்த தேநீரை கோப்பையில் ஊற்றி மகளிடம் கொடுத்தாள். இது மாதிரி டீ சாப்பிட்டு எத்தனையோ நாளாச்சம்மா. ஒரு நாள் வந்து உங்களோட தங்கியிருந்து உங்க கை சமையலை சாப்பிட்டு என் அறையில ஏன் படுக்கையில படுத்து தூங்கணும் போல ஆசையா இருக்கு. இங்க நான் வர்றத அவர் விரும்பல. ஏன் வீண் சண்டைன்னு நானும் சும்மா இருக்கேன். மகளின் நெற்றியில் புரண்ட கூந்தலை அன்போடு ஒதுக்கிவிட்டாள். கல்யாணம் என்ற ஒரு பந்தத்தில் அவளது அருமை மகள் அவளிடமிருந்து எத்தனை தூரம் விலகி போய்விட்டாள். நெஞ்சை வேதனை அழுத்த அவள் முறுவலித்தாள். மாப்பிள்ளை கிட்ட நான் வந்து கேட்குறேன், உத்தரவு தருவார். வேண்டாமா, அவருக்கு இப்போ பள்ளிக்கூட லீவு நாள் தொடங்கிட்டதால இங்கேயும் அங்கேயும் போக ஆசைப்படுறாரு. நாங்கள் இன்னைக்கு போர்ட் சிப்ஸ்டன் வர போயிட்டு வர போகிறோம். முடிஞ்சா ஆரபிக் கார்ட்ஸ் வர போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறாரு. உன்னை நான் ஒரு தடவை அங்கே அழைச்சி போய் அந்த பகுதியை காட்டியிருக்கனே. அவரும் பார்த்துருக்கிறாரு. ஆனாலும் மறுபடியும் போலான்னு அவர் திட்டம். இரு ஒரு நிமிஷம், உனக்கு செலவுக்கு நான் ஏதாச்சும் தரேன். பெற்ற மனம் பாசத்தில் கரைய அவள் உள்ளே சென்று தன் அலமாரியை திறந்து புடவை அடுக்கின் அடியில் பத்திரமாக வைத்திருந்த நோட்டுகளில் சிலவற்றை இழுத்தாள். மோகினி, இதை உன் கை செலவுக்கு வச்சுக்கோ என்று 1000 ரூபாய்கள் அவளது கைப்பையில் திணித்தாள். சாமான் அறை தட்டுகளில் அவள் வாங்கி வைத்திருந்த பெரியதொரு பிஸ்கட் டின்னை தூக்கி மகளிடம் கொடுத்தாள். போற வழியில சாப்பிடுங்க என்றாள். போயிட்டு வாமா கண்ணு, வந்ததை எனக்கு ஃபோன் பண்ணு என்று மகளை தழுவிக்கொண்டு முத்தமிட்டாள். தாயின் கன்னத்தில் தன் உதடுகளை பதித்த மகள் அவளை வெகு நேரம் கட்டிக்கொண்டு பிரிய மனம் இல்லாதவள் போல நின்றாள். கார் ஹாரனை அழுத்தமாக அமுக்கினான் கோபத்துடன் யோகநாதன். வரேமா, வரட்டுமா என்று கேட்டபடி கண்களில் தழும்பிய கண்ணீரை விழுங்கிக் கொண்டு மகள் திரும்பினாள். நீ என்ன சுத்த பச்சை பிள்ளையா இருக்க? தொலைதூரம் பயணப்பட்டாப்ல. சே, என்னத்துக்கு அழற? கண்ணை தொடச்சிக்கோ. மாப்பிள்ளை பார்த்தா நான் என்னவோ மூட்டி கொடுத்து உன்னை அழ வச்சுட்டுதான் நினைச்சு என் மேல இன்னும் காண்டா இருப்பாரு. மகளது முதுகை அன்போடு தடவி கொடுத்தாள். அன்று மோகினி உடுத்தி கொண்டிருந்த உடைகள் இன்னமும் அவளது மனக்கண்களை விட்டு அகலவில்லை. கடைசி முறையாக அவள் தன் மகளை பார்த்ததாலோ என்னவோ மோகினி அங்கிருந்து படிகளில் இறங்கி தோட்டத்திற்குள் நடந்து காரில் ஏறிக்கொண்டு கணவனுடன் கிளம்பி சென்றதை பார்த்து பெருமூச்சு விட்டாள். கோயில், கல்யாணம் முதலிய விசேஷங்களின் போதுதான் மோகினி சேலை உடுத்துவது வழக்கம். வீட்டிலிருந்து தாய்க்கு உதவும் போதும் கடையில் வேலை செய்யும் போதும் பேண்ட்டும் சட்டையும் தான் அணிவாள். சில சமயம் ஃப்ராக் அணிந்து கொள்வது வழக்கம். நீல டங்கிரியும் வெள்ளை சட்டையுமாக அவள் அன்று புறப்பட்டிருந்தாள். கணவன் வீட்டில் வசதிகள் குறைவு என்பதை அவளது இளைத்த உடலும் கருத்துப்போன முகமும் சொல்லின. இடைவரை தொங்கிய அவளது கூந்தலை கணவன் பேச்சை கேட்டு கழுத்து வரை வெட்டி கொண்டு விட்டாள் பெண் என்பதை காண தாயின் மனம் வேதனைப்பட்டது. உயரமாக தூக்கி கொண்டை போட்டுக்கொண்டு ஒரு பக்கம் ஒரு வெள்ளை ரோஜாவை செருகிக் கொண்டு வெள்ளை சார்ஜெட்டில் என்னவோ வானுலகிலிருந்து இறங்கிவிட்டவள் போல் அசைந்து வந்த மகளின் அழகை பாவி பயல் குலைத்து குட்டிச்சுவராக்கி விட்டானே என்று குமுறியபடி கதவை பூட்டிவிட்டு சாவியை வேலைக்காரி லீனாவிடம் கொடுத்தாள். கடைக்கு நேரமாகிவிட்டதென்று பரபரப்புடன் தன் பென்சில் கிளம்பிவிட்டாள். மாலை 5 மணிக்கு கடையை மூடிவிட்டு அவள் போக்குவரத்து நெரிசலில் வண்டியை ஓட்டிக்கொண்டு வருவதற்குள் பொழுது அடங்கி இருட்டிவிட்டது. வழக்கம் போல் குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு பூஜையறை விளக்கை ஏற்றினாள். நாக்கை வரட்டிய தாகத்தை தணிக்க மின்விசைக்கட்டிலில் நீரை நிரப்பி விளக்கை பொருத்தினாள். ஃப்ரிட்ஜில் இருந்து பால் புட்டியை எடுத்து குலுக்கி ஒரு அலுமினிய பாத்திரத்தில் ஊற்றி மின்விசை அடுப்பில் வைத்து காய வைத்தாள். டீயை தயாரித்துக் கொண்டு கோப்பையில் நிரப்பி வழக்கம் போல காலை பத்திரிகைகளுடன் முன் அறையில் உட்கார்ந்து கொண்டாள். குளிர்கால துவக்கமாதலால் ஜன்னல்கள் வெளியே சில்லென்று காற்று வீசிக் கொண்டிருந்தது. ஒரு வாய் டீயை உறிஞ்சிவிட்டு எழுந்து முன்னால் இருந்து ஜன்னலை மூட அருகே சென்றவள் தோட்டத்திற்குள்
யோகநாதனின் ஒன்றுவிட்ட மாமாவும் வேறு சிலரும் நுழைவதைக் கண்டு திடுக்கிட்டு போனாள். அவசரமாக டீயை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு வாயிற்கதவை திறந்தாள். மாமா தன் தலையில் அணிந்திருந்த தொப்பியை கையில் எடுத்துக்கொண்டு வணக்கம் தெரிவித்தார். வாங்க உள்ள உட்காருங்க என்று உபசரித்தாள் சங்கரி. முன்னரை சோஃபாவில் சாய்ந்து கொண்ட மாமா தன்னுடன் கூட வந்த இருவர் முகத்தையும் பார்த்துவிட்டு தொண்டையை செருமினார். மோகினியோட மாமியாருக்கு உடல்நல சரியில்லை போல, அது சொல்ல வந்திருக்கிறாரு. அவள் எண்ணிக்கொண்டாள். இருங்க, கொஞ்சம் டீ போட்டுட்டு வரேன். மாமா மறுபடியும் தொண்டையை செருமினார். அதுக்கெல்லாம் இப்ப தேவையில்லை. நாங்க ஒரு அதிர்ச்சியான சங்கதியை சொல்ல வந்திருக்கோம். ரொம்ப வருத்தமா இருக்கு. எச்சலை விழுங்கிக் கொண்டாள் சங்கரி. அவள் நெஞ்சு வேகமாக துடித்தது. ஆரபி காட்சி பார்த்துட்டு யோகநாதனும் மோகினியும் திரும்பி வந்துகிட்டு இருந்தப்போ தாகத்துக்கு கூடையிலிருந்த குளிர்பானங்களை எடுத்து திறந்து சாப்பிட காரை நெடுஞ்சாலையோட ஒரு பக்கமா ஒதுக்குனாங்களாம். உங்களுக்கு தான் தெரியுமே, போர்ட் ஷெப்ஸ்டன் போற ரோட்ல ஒரு பக்கம் மலைச்சரிவு, மற்ற பக்கம் கடல். மலைச்சரிவு கிட்ட காரை அதிகம் ஒதுக்க முடியாது. அதனால எதிர் சாலையில நிறைய புதர் மண்டி கிடந்த இடத்துல காரை ஒதுக்கிட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு குளிர்பானம் குடிச்சு முடிச்சாங்களாம். டர்பனை நோக்கி வந்த காரை யோகநாதன் திருப்பி சாலையை நோக்கி நிறுத்தி இருந்தானாம். மோகினிக்கு தான் வண்டி ஓட்ட நல்லா தெரியுமே. மேலையும் கீழையும் நிறைய கார்கள் போய்கிட்டு இருந்ததால யோகநாதன் சாலையில நின்னுக்கிட்டு காரை எடுக்க சொல்லி இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்து எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டு இருந்த சமயம் மோகினி காரை திருப்பி கொஞ்சம் பின்னோக்கி போய் சாலைக்குள்ள புக ஆக்சிலேட்டரை மிதிச்சு பின்னால நகர்த்த முயற்சி பண்ணப்போ புதர் மறைவில் இருந்த அந்த கிடுகிடு பள்ளத்துல கார் சரிய மோகினி மோகினி பின்னால போகாத என்று யோகநாதன் கத்த கார் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டு பல அடிகள் உயரத்திலிருந்து கற்பாறைகள் மேல மோதி வெடிச்சு நெருப்பா எரிஞ்சு அதற்கு மேல் கேட்க முடியாது. ஐயோ மோகினி என்று அலறினாள் சங்கரி. உடம்பு கூட நெருப்புல வெந்து போயிருச்சான். போலீஸ் வந்து காரை அப்புறப்படுத்தி உடலை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். யோகநாதன் பேய் அறிஞ்ச மாதிரி பேச தோணாம படுத்து கிடக்கான். உடல் முழுவதும் கிடுகிடுக்க நெஞ்சு வெடித்துவிடும் போல மோகினி மோகினி என்று கத்தி கதறி அழுதவளை லீனா கட்டிப்பிடித்து கொண்டாள். சின்ன எஜமானியே என்று வாய் முணுமுணுக்க அவள் கன்னங்களில் கண்ணீர் மாலையிட விம்மினாள். மேல என்ன நடக்குதுன்னு அப்பப்ப வந்து சொல்றோம் கூறிவிட்டு மெல்ல வந்தவர்கள் புறப்பட்டார்கள். டர்பன் நகரத்து இந்திய சமுதாயத்தில் எந்த ஒரு சிறு சங்கதியும் நெருப்பாக விரைவில் பரவிவிடும். இது ஒரு மாபெரும் விபத்தாயிற்றே. உடனே சிறு பொழுதில் அலமேலு எனக்கு போன்ல சொன்னா. அஞ்சலை வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனா. ஏகாம்பரம் சொன்னாரு என்று கூறியபடி அவளது வீட்டில் நண்பர்களும் தூரத்து உறவினர்களும் கூடிவிட்டனர். வயதான கிழவிகள் சங்கரியை கட்டி பிடித்து கொண்டு கதறி அழுதனர். இளவயது பெண்கள் கைக்குட்டையால் மூக்கை துடைத்துக்கொண்டு வெரி சாரி வெரி சாரி என்று தங்களது அனுதாபத்தை ஆங்கிலத்தில் அளித்தார்கள். அதற்கு பின் விபத்தின் போது போலீசார் இடை புகுந்து நடத்த வேண்டிய காரியங்கள் துரிதமாக நடந்தன. மோகினியின் கருகிய உடல் தீயின் நாக்குகளிலிருந்து தப்பிய கொஞ்ச பகுதியும் பிரேத பரிசோதனைக்கு உட்பட்டது. போலீஸ் விசாரிப்பு எல்லாம் முடிந்ததும் முகம் பார்க்க முடியாது வெந்து விட்டிருந்ததால் சவப்பெட்டிக்குள் வைத்து முன்னதாகவே மூடி ஆணி அடித்து மேலே அவளது படம் ஒன்றை ஒட்டி வைத்திருந்தார்கள். அந்த டின் வீட்டிலிருந்துதான் அவளது இறுதி யாத்திரை தொடங்கியது. முகத்தை கூட பார்க்க முடியலையே, பாவி பொண்ணே, உனக்கு இப்படி ஒரு சாவா என்று குமுறி குமுறி சங்கரி அழுத நாட்கள் பல. அதற்கு பின் அவளால் அழ முடியாத துயரம் நெஞ்சிலே நிரந்தரமாகிவிட்டது. அவளது பேச்சில் முன்போல் உற்சாகமில்லை. போலியாக புன்முறுவலித்தாள். வாழ வேண்டுமே என்பதற்காக சாப்பிட்டாள். உறக்கம் வராத நாட்களில் உறக்க மாத்திரையை விழுங்கினாள். கடையில் வேலை செய்து கொண்டிருந்த சமயங்களில் வேலையில் அழுந்தி போய் துயரத்தை ஒருவாறு மறந்தாள். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் எங்கு திரும்பினாலும் மோகினியின் நினைப்பு நெருப்பாக நெஞ்சில் எரிந்து இப்போது அடிவயிற்றிலே எரிமலையைப் போல கணகணத்துக் கொண்டிருந்தது. பலவும் நினைத்தபடி உறக்கமின்றி வெகு நேரம் புரண்டு கொண்டிருந்து விட்டு தன்னையும் அறியாத களைப்பில் தூங்கிப் போனாள். அம்மா அம்மா என்று யாரோ கூப்பிட்டது போன்ற நினைவில் திடுக்கிட்டு விழித்து எழுந்து கொண்டாள். முகம் முழுவதும் வியர்வை வெளிவதை உணர்ந்து அருகிலிருந்த துவாலையை எடுத்து துடைத்து கொண்டாள். ஏன் இப்படி மனம் துடியாக துடிக்கிறது? உடம்பெல்லாம் நடுங்குகிறது. ஜன்னல் கதவுகளை சாத்திவிட்டு திரைச்சிலைகளை இழுத்து மூடிவிட்டுத்தானே படுத்தாள். எங்கிருந்தோ சில் என்ற குளிர்காற்று வீசுகிறதே. அது குளிர்காலத்தின் ஆரம்பம்தான். அதற்காக கனமான கம்பளி போர்வையும் பினாலினால் ஆன இரவு உடையமாகத்தானே படுத்தாள். ஐயோ, ஏன் இப்படி குளிர்கிறது?
உடம்பு விரைத்து விடும் போல இருக்கே. அம்மா, அம்மா! மறுபடியும் அந்த குரல். திடுக்கிட்டு போனாள் சங்கரி. சந்தேகமில்லாது அது மோகினியின் குரல்தான். அவள்தான் இறந்து விட்டாளே. சுவரிலே நீல ஒளியில் கண் சுமிட்டுக் கொண்டிருந்த கடிகாரத்தை பார்த்தாள். நடு இரவை தாண்டி சில நிமிடங்கள் சென்று விட்டதை கடிகாரம் அறிவுறுத்தியது. வீட்டை சுற்றி மூச்சிறைக்க அடிக்கடி ஓடிக்கொண்டிருந்த ரோசருக்கு என்ன வந்துவிட்டது? அவளது ஜன்னல் அருகே நின்று கொண்டு ஏன் இப்படி ஊழி எடுக்கிறது? கம்பளி போர்வையை உதறிவிட்டு எழுந்தவளால் குளிர் தாங்க முடியவில்லை. ஃப்ரிட்ஜுக்குள் உட்கார்ந்திருப்பது போல எலும்பை தொட்டதொரு பனிக்காற்று உடலை துளைக்க, மேஜை மேல் போட்டிருந்த தன் கம்பளி சட்டையை எடுத்து போர்த்தி கொண்டு மெல்ல ஜன்னல் கதவை திறந்தாள். தலையை உயர்த்தி வானத்தை பார்த்த வண்ணம் ரோஜர் பெருத்த குரலில் ஊளையிட்டதைக் கண்டு நடுங்கி போனாள். ஜன்னல் வெளியே சிலீர் என்ற பனிக்காற்று முகத்தில் அடிக்க, சட்டென்று கதவை அடைத்துவிட்டு படுக்கையை நோக்கி திரும்பிய போது, அம்மா, அம்மா, நான் தான் மோகினி வந்திருக்கேன் என்று எழுந்த குரலை கேட்டு அயர்ந்து போய் பயத்தில் விரைத்து அப்படியே நின்று விட்டாள். அம்மா, நான் தான் மோகினி வந்திருக்கேன். நெஞ்சு படபடக்க மூச்சு நின்றுவிடும் போன்ற திகைப்பில் அவள் சத்தம் வந்த திக்கை பார்த்தாள். பட்டென்று விளக்கு நின்று போனது. அறைக்குள் ஒரே இருட்டு. ஜன்னல் திரையை மெல்ல நீக்கி தெருவை பார்த்தாள். மூடு பணியில் தெரு விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. அம்மா, மோகினி வந்திருக்கேன். உங்க மக மோகினி. இப்படி பாருங்க. சத்தம் வந்த திக்கை நோக்கி கூர்ந்து பார்த்தாள். இது என்ன அதிசயம்? மெல்லிய நீல வண்ணத்தில் படுக்கையின் அருகே எழும்பிய புகை மண்டலத்தில் அவளது அருமை மகள் மோகினி நன்றாக தெரிந்தாள். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள். அவள் மோகினியேதான். கடைசியாக அவளிடம் வந்து சொல்லிக் கொண்டு போனாளே, அன்று உடுத்தியிருந்த அதே நீல பேண்ட், வெள்ளை சட்டை, கழுத்திலே கூந்தல் புரள, உதட்டில் பூசிய சாயம் மினுமினுக்க, கண்களில் சிரிப்பு தவள எதிரே நின்று கொண்டிருந்தாள். ஓடி ஆவேசமாக மகளை தழுவிக்கொண்டு கதற வேண்டும் போன்ற துடிப்பில் கைகளை நீட்டினாள். அம்மா, என்ன நீங்க தொட முடியாது. என் உருவத்தை ஸ்பரிசிக்க இயலாது. நான் இருக்கிற உலகமே வேற. மோகினி, நிஜமா வந்திருக்கேன் அம்மா, அல்லது இது கனவா? உண்மையா வந்திருக்கேன். உங்க மனசுல என்னை பற்றி ஏற்பட்ட தீவிர நினைவின் அழுத்தத்தால உங்களால என்னை பார்க்க முடியுது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. இதைத்தான் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன்னு சொல்வாங்க. மோகினி, என் கண்ணே, நீ மறைஞ்சு 1 வருஷமாச்சே அம்மா. நான் இன்னும் இந்த உலக தொடர்பிலிருந்து விடுபட முடியாம அமைதி இல்லாம அலையிறேன். ஆவியா பிசாசா திரியிறேம்மா. கோயில்ல 10வது நாள் மோட்ச விளக்கு போட்டு வழிபட்டோம், உனக்கு அமைதி ஏற்படணும்னு. நான் 1 வருஷம் திவசம் கூட கொடுத்தனே. பழி வாங்கினாதான் எனக்கு அமைதி ஏற்படம்மா. அதுக்கு உங்க உதவி தேவை. என்னம்மா சொல்ற? சங்கரி தழுதழுத்தாள். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த மோட்டார் விபத்தை பத்தி உங்க மனசுல கூட இன்னும் சந்தேகம் இருக்கு, உண்மைதான அம்மா? எச்சலை விழுங்கிக் கொண்டாள். போலீஸ் விசாரிப்பு நடந்தது. எதிர்ப்பக்கமாக வந்து கொண்டிருந்த ஒரு காரிலிருந்து இறங்கி கடலை வேடிக்கை பார்க்க ஒதுக்குப்புறமாக சாலையில் நின்ற வெள்ளைக்கார தம்பதியர்கள் கூட சொன்னார்கள். நிறுத்து, நிறுத்து என்று யோகநாதன் கூவிக்கூட அந்த பெண் காரை பின்பக்கமாக ஓட்டிக்கொண்டு கிடுகிடு பள்ளத்தில் மறைந்தாள். நேரில் பார்த்தோம் என்று சாட்சி சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் அவள் மனதில் ஒரு நெருடல். அம்மா, யோகநாதன் செஞ்ச சூழ்ச்சியால நான் அந்த பயங்கர விபத்துல இறந்து போனேன். அவர் கேட்ட பணம் தரல. சொத்துக்கள்ல என்னோட பாதிய உடனேயே நீங்க பிரிச்சு என்கிட்ட கொடுக்கலன்னு அவருக்கு கோபம். அது என் மேல வெறுப்பா மாறிடுச்சு. நான் செஞ்ச சின்ன காரியத்துக்கெல்லாம் தவறு கண்டுபிடிச்சாரு. என் மாமியார் வீட்டில் இல்லாதப்போ என்னோட அனாவசியமா சண்டை போட்டாரு. சில சமயம் ரொம்ப ஆத்திரப்பட்டு அடிச்சாரு. அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு போனனே, அன்னைக்கு கூட காலையில புறப்படுறதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ள சண்டை. நீ செத்து ஒழிஞ்சாதான் நிம்மதியா இருப்பேன்னாரு. ஏன் தெரியுமா? நீங்க பணம் தர மறுத்ததுமே என் பேர்ல 20,000 ராண்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாரு. இன்சூரன்ஸ்காரங்க லேஸ்ல விட மாட்டாங்களே. உண்மையான விபத்தா வேணும்னு செய்ததான்னு ரொம்ப தீவிரமா ஆராய்வாங்களே. ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் யோகநாதன் ரொம்ப கெட்டிக்காரன். அந்த இடத்துல சாலையில ஒரு கிடுகிடு பள்ளம் இருக்கிறத முன்கூட்டி பார்த்து வச்சிருந்தான். காரை திருப்பி ஊருக்கு ஓட்ட சொன்னான். அவன் சாலையோர நின்னுக்கிட்டு கொஞ்சம் பின்பக்கம் போய் முன்னால வந்து இப்படி திரும்பன்னு வழிகாட்டிக்கிட்டு தூர நின்னான். கொஞ்சம் நகர்ந்தாலும் வண்டி பள்ளத்துல இறங்கிரும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த வெள்ளைக்கார தம்பதிகளுக்கு தமிழ் தெரியாதே. அவன் காட்டிய சைகைய அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பின்னால போன்னு சொல்லிக்கிட்டு
முன்னால வரணுங்கிற மாதிரி கைய ஆட்டினான். வண்டி பின்னால சரிஞ்சப்போ, மோகினி, என்ன செஞ்சுட்ட? தப்பா ஓட்டிட்டேன்னு ஆங்கிலத்துல கூவுனான். எல்லாம் அவனுக்கு சாதகமா இருந்தது. அந்த பாவி உன்னை திட்டமிட்டு கொண்டுட்டான்னு சொல்றேன். அவனுக்கு வேண்டியது பணம். அந்த இன்சூரன்ஸ் பணம் அவனுக்கு கிடைச்சிடுது. இப்போ இன்னும் பணம் தேவைப்படுறதால நளினியை கட்டிக்க திட்டமிட்டு இருக்கான். நான் ஒருத்தி அவனோட சூழ்நிலைக்கு பலியானது போதும். நளினியை காப்பாத்துங்கம்மா. அவ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியும். நான் சொன்னதை நீயே கேட்கல. காதல்ன்ட்டு ஒரேடியா அவன் சூழ்ச்சிக்கு பலியான ஊரான் வீட்டு பெண் என் பேச்ச கேட்பாளா? பொறாம பிடிச்சு பேசுறேன்னு மூஞ்சிலே அடிப்பாளே. சங்கரியின் குரல் கரகரத்தது. அதுக்கு ஒரு வழி. ஆவி உலகில தெரியற அமைதி இல்லாத எங்களை போன்றவங்களுக்கு உடம்புங்கிறது இல்லாததால பலம் கிடையாது. அதனால உங்க உதவி தேவைப்படுது. சொல்லு மோகினி, சொல்லு. அந்த பாவிய கத்தியால குத்திட்டு நான் தூக்குல தொங்கவும் தயார். இது ஏன் பிரச்சனைம்மா? நானே தீர்த்து கட்டினாதான் எனக்கு அமைதி ஏற்படும். என்ன போல அவனும் நிம்மதி இல்லாம பிசாசா கொஞ்ச காலம் அலையட்டும். கழுக்கென்று சிரித்தாள். அதுக்கு என்ன வழி சொல்லு. ஒரு வழி இருக்கு. நீங்க நேர போய் குமரேசன் கிட்டேயோ நளினி கிட்டேயோ பேசினா பலிக்காது. நளினிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டாலும் இப்போ வரமாட்டா. அதனால நீங்க லீனாவோட உதவியால நம்ம விளையாட்டு மைதானத்துல செங்கொன்றை மரத்தடியில வியாழக்கிழமைகள்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு குறி சொல்ற விச் டாக்டர் மந்திரவாதி அணுகி உதவி கேளுங்க. அவர் சொல்றபடி நடங்க. பிறகு மறுபடி வரேம்மா. சங்கரி பதில் சொல்லும் முன் ரோஜர் பயங்கரமாக ஊளையிட நீல புகையில் மோகினியின் உருவம் கரைந்து மறைந்து போனதை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்த போது திடீர் என்று அரை விளக்கு எரிய ஆரம்பித்தன. உடல் நடுங்கிய அந்த குளிரில் அவள் வியர்வையில் முழுகிப் போனாள். மோகினி வந்தாளா? உண்மையாகவா என்ற சந்தேகத்துடன் அவள் அறையை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த மனம், மோகினி எப்பொழுதும் உபயோகிக்கும் போத்சென்றின் மனம், அறை முழுவதும் லேசாக கமழ்ந்து கொண்டு மோகினி வந்தாள் என்பதற்கு சான்று தெரிவித்தது. இப்படியும் ஒரு அதிசயம் நடக்குமா? இதை பற்றி ஆவி உலக ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் திருமதி மைக்கேல் பிலிப்ஸை கேட்டால், டர்பன் நார்த்தில் ஒரு பெரிய பங்களாவில் வசிக்கும் அவளை பார்க்க அவள் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டில் வைத்திருக்கும் அலுவலகத்திற்கு முன்னதாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நேரம் நாளை குறித்து கொண்டு அவளது ஆலோசனைக்கு ஒரு பெருத்த தொகை கொடுத்து, வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இப்படி செய்தால் என்ன? சாட்ஸ்வர்த் 3ஆம் யூனிட்டில் வசிக்கும் குறி சொல்லும் முனியம்மாவை அணுகினாள். பல பல எண்ணியபடி விடியும் வரை உறக்கமின்றி கிடந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை. கடைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இல்லை. நிதானமாக எழுந்து குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டாள். அதற்குள் லீனா கடையிலிருந்து ரொட்டியை வாங்கி வந்து சமையலறை பின்பக்கத்து கதவின் அருகே வைத்து போயிருந்தாள். விடியும் முன்பே வீடுகளுக்கு பால் விநியோகம் செய்யும் ஆப்பிரிக்க ஆள் பால் புட்டிகளை கதவோரத்தில் வைத்து போயிருந்தான். கதவை திறந்ததுமே சில் என்ற குளிர்காற்று உடலை நடுக்கிக் கொண்டு உள்ளே வீசியது. ஞாயிற்றுக்கிழமைகளில் அவள் மிகவும் நிதானமாக விமரிசையாக சமைப்பது வழக்கம். அது மோகினியின் மறைவோடு போய்விட்டிருந்தது. வேலைக்காரி லீனா ரொட்டியும் தேநீரும் தயாரித்து சமையல் மேடை மீது ஒரு பக்கம் வைத்தாள். லீனா ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்பவும் அவசரப்படுவாள். அவள் எத்தனை குளிர் நாளாக இருந்தாலும் பச்சை தண்ணீரில் தலை முழுகிவிட்டு நன்றாக உடுத்திக்கொண்டு ரொட்டியை தின்று தேநீரை குடித்துவிட்டு வெளியே கிளம்பி விடுவாள். அவளது ஓய்வு நாளின் போது அவள் வீட்டு வேலை செய்ய பிரியப்பட மாட்டாள். அவசரமாக படுக்கையை தட்டி போட்டுவிட்டு வீட்டை பெருக்கி 2 பாத்திரங்களை கழுவிவிட்டு தன் அவுட் ஹவுஸை பூட்டிக்கொண்டு அவள் கிளம்பினால் மறுபடி இரவுதான் வருவாள். வேலைகளை வேகமாக முடித்துக்கொண்டு சமையலறை மேடையிலிருந்த ரொட்டியையும் பீங்கான் தொட்டிலில் நிறைத்து வைக்கப்பட்டிருந்த தேநீரையும் எடுக்க வந்த லீனா மிகவும் ஜோராக உடுத்தி கொண்டிருந்தாள். லீனா, வியாழக்கிழமைகள்ல நம்ம விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற கொன்றை மரத்துக்கு பக்கத்துல ஒரு மந்திரவாதி வந்து தங்கி குறி சொல்றாராமே, உண்மையா? கேட்டாள் சங்கரி. லீனா முகம் மலர்ந்து போனாள். யா மிஸ்ஸஸ் என்றாள். நல்ல குறி சொல்வாரா? ஓ, ரொம்ப நல்லா சொல்வார். காரிய சித்திக்கு மருந்து, மாத்திரை, தாயத்து எல்லாம் தருவாரு. அப்படியா என்று முறுவலித்து மௌனமானாள். அவளுக்கு ஆப்பிரிக்க மந்திரவாதிகளைப் பற்றி ஓரளவு தெரியும். சாதாரணமாக அவர்கள் இந்தியர்கள் அணுக முடியாத வெகு தொலைவில் தங்களுக்கு ஒதுக்கிவிடப்பட்டிருக்கும் பிரதேசத்தில் ஒரு மலை மேலோ ஆற்றங்கரை பக்கமோதான் இருப்பது வழக்கம். இந்த மந்திரவாதி நகரத்திற்குள்ளே வருகிறார் என்றால் ஏதாவது காரணம் இருக்கும். ஆமாம், இவர் ஏன் இங்கே வந்து மரத்தடியில் முகாம் போடுகிறார்? கேட்டாள். அவரது சிஷ்யன் காச நோயாளியாகி மிகவும் அபாய நிலையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான்.
அவனை பார்க்க வார வாரம் ஒரு தடவை வருகிறார். அப்படியே கொஞ்சம் தமது வியாபாரத்தையும் கவனிச்சுக்கிறார். அவருக்கு தான் மந்திரம் மாயம் தெரியுமே, காசநோயை குணப்படுத்த முடியாதா? நோய்கள் வேறு, பேய்கள் வேறு. இவர் பேய் உலக சம்பந்தமான காரியங்களைத்தான் செய்ய முடியும், ஜோசியம் சொல்ல முடியும். ஒரு வியாழக்கிழமை என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போறியா? ஓ, அவர்கிட்ட ஆலோசனை கேட்க, குதிரை பந்தயத்துல எந்த குதிரை ஜெயிக்குங்கிறத கேட்க வெள்ளக்காரங்க கூட நிறைய பேர் வராங்களே. அப்படியா? என்ன அங்க அழைச்சிட்டு போறியா? லீனாவிடம் அந்த உதவியை கேட்க அவளுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. வியாழக்கிழமை பகல் கடையை மூடிவிட்டு அவள் வீட்டுக்கு திரும்பி விட்டிருந்தாள். செப்டம்பர் மாதத்திலே குளிரை கொட்டி கொண்டு மாலை வேளையில் மழை பொழிய துவங்கி விடுவது வழக்கம். அன்று அவளது அதிர்ஷ்டம். குளிரும் அதிகமாக இருக்கவில்லை, மழையும் பெய்யவில்லை. பகல் பொழுதே கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாள். மாலை பொழுது மங்கும் முன் தேநீரை குடித்துவிட்டு லீனாவை உசுப்பிக் கொண்டு புறப்பட்டாள். அந்த விளையாட்டு மைதானம் அருகிலேயே இருந்தது. மெல்ல பொடி நடையாக அவர்கள் இருவரும் அந்த மரத்தடியை அடைந்து விட்டனர். அன்று மந்திரவாதிக்கு வியாபாரம் ஏதும் இருக்கவில்லை. தலையில் அவன் அணிந்திருந்த ஜடாமுடியையும் பாம்பு தோல் பாசிமணி அலங்காரத்தையும் கழற்றி ஒரு பக்கம் வைத்துவிட்டு மரத்தின் மீது சாய்ந்தபடியே லேசான குரட்டையில் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். விச் டாக்டர்களின் அலங்காரத்தை பார்த்து பழகிய கண்ணிற்கு அவனது தோற்றம் அதிசயமாக இருக்கவில்லை. இடையின் முன்னால் சதுர வடிவில் தொங்கிய மாட்டுத்தோல் கோவனமும், கால்களில் சதங்கை போல் ஒலிக்க காய்கள் கோத்த ஆபரணமும், கைகளிலும் கழுத்திலும் எலும்புகளும் மணிகளும் கோர்த்த மாலையும், தலையில் அலங்காரமாக வைக்க அவன் இறக்கி வைத்திருந்த கிரீடமும், பக்கத்திலே ஒரு பெரிய துணிப்பை மூட்டையும் தகர குவளையும், உச்சியில் மாட்டு வாலை கட்டியதொரு குச்சியுமாக அவன் தடபுடலாகத்தான் உட்கார்ந்திருந்தான். முகத்தின் கடுமையை பெரிதுபடுத்த வெள்ளை சிவப்பு சாயத்தினாலான கோடுகள் போட்டுக் கொண்டிருந்தவன் உலகை மறந்து உறங்கிக் கொண்டிருந்தான். லீனாதான் அவனை மரியாதையாக ஷூலு பாஷையில் ஏதோ சொல்லி அழைத்து கைகளை தட்டி சப்தப்படுத்தினாள். உறக்கத்திலிருந்து திடுக்கிட்டு எழுந்தான். ஒரு கிராக்கி அவனுக்காக காத்து நிற்பதைக் கண்டதும் புருவங்களை சுருக்கிக் கொண்டு தலைக்கிரீடத்தை அணிந்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். விளையாட்டு மைதானத்தில் அன்று குழந்தைகளை கூட காணவில்லை. சங்கரி தரை மீது முட்டுக்காலிட்டு உட்கார லீனாவை பக்கத்தில் அமர்த்தி தனக்கு மருமகன் மேலிருந்த சந்தேகத்தை சொல்லி நளினியை காப்பாற்ற வேண்டும், தாயத்து, மந்திரித்த மண், பசை, வேர், பாசிமணி ஏதாவது தந்து உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். சின்னஞ்சிறு எலும்பு துண்டங்களை ஒரு பிடி பையிலிருந்து வாரி தகர குவளையில் போட்டு குலுக்கி அதை தரை மீது கவிழ்த்தான். ஒவ்வொரு துண்டமும் ஒவ்வொரு திக்கில் விழுந்ததை ஊன்றி பார்த்து உதட்டை பிதுக்கினான். யாருக்குமே புரியாததொரு பாஷையில் ஹாய், ஊய் என்று பயங்கர சப்தத்தை எழுப்பினான். பின்னர் லீனாவிடம் நாக்கை தட்டிக்கொண்டு வேகமாக ஷூலுவில் பேசினான். சங்கரி புரியாது விழித்தாள். அவன் கேட்ட 10 ராண்டை பையிலிருந்து எடுத்துக் கொடுத்தாள். ஒரு சிறு கூழாங்கல்லையும் ஒரு காகிதத்தில் மடித்த விபூதி போன்றதொரு பொடியையும் அவளிடம் நீட்டினான். கூழாங்கல்லை பத்திரமாக அவள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அந்த பொடியை எப்படியாவது அந்த பெண் மீது தூவிவிட வேண்டும் அல்லது வானத்தில் கலக்கி தந்துவிட வேண்டும் என்றும் சொன்னான். சந்தேகத்துடன் தான் சங்கரி விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினாள். கூழாங்கல்லை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அது ஒரு ஜடப்பொருள், வீட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கட்டும் என்று முன்னறையில் இருந்ததொரு அலங்கார ஜாடிக்குள் வைத்தாள். அந்த பொடியை பற்றித்தான் அவளுக்கு மிகவும் கவலையாக இருந்தது. ஆப்பிரிக்க மந்திரவாதிகளில் சிலர் உண்மையில் மிகவும் கெட்டிக்காரர்கள். அவர்கள் தரும் பொடியை ஒருவர் மீது தூவினால் உடலில் அரிப்பும் வலியும் ஏற்பட்டு அவர்களுக்கு ஜன்னி காய்ச்சலே வந்துவிடும் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அப்படி ஏதேனும் விபரீதம் நடந்துவிட்டால், அவள்தான் காரணம் என்று உண்மை கண்டுபிடிக்கப்பட்டால் மிகவும் குழம்பி போனாள். அன்று இரவு குடும்ப வைத்தியர் கொடுத்த ஒரு தூக்க மாத்திரையை விழுங்கிவிட்டுத்தான் தூங்கிவிட்டிருந்தாள். அப்படியிருந்தும் திடீரென்று உள்ளே வீசிய குளிர்காற்றில் உடல் நடுங்கி விழித்துக் கொண்டு விட்டாள். தலை மாட்டிலிருந்த மின் விளக்கின் பட்டனை அமுக்குவதற்குள் பிடிவிளக்கும் அணைந்து அறையில் கடுமையான இருள் பரவிக்கொண்டது. அம்மா என்ற குரல் உடல் முழுவதையும் சிலிர்க்க செய்ய, நெஞ்சு படபடக்க படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அவள் இருட்டில் கண்களால் துழாவினாள். இப்படி பாருங்க, நான் வந்துட்டேன் என்றபடி நீல புகை மண்டலத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக மோகினியின் உருவம் கண்களுக்கு தெரிய தொடங்கியது. அறை முழுவதும் அவள் அணியும் அந்த சென்டின் மனம் லேசாக கவிந்து கொண்டதை உணர்ந்தாள். அம்மா மோகினி, நீ சொன்னபடி அந்த மந்திரவாதியை பார்த்துட்டு வந்துட்டேன். அவன் மந்திரிச்சு கொடுத்த கூழாங்கல்ல அழகு ஜாடையில போட்டு வச்சிருக்கேன். ஏதோ விபூதி மாதிரி கொடுத்த பொடிய வச்சிருக்கேன். படபடவென்று பேசினாள். கூழாங்கல் உங்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் சேராம தடுக்கும் தாயத்து. எப்பவும் உங்களோட வச்சுக்கங்க. அந்த பொடிய நளினி சாப்பிட்டுட்டா
அவளது உடலுக்குள்ள என் ஆவியை அடங்கிட முடியும். நினைச்சப்போ உள்ள அடங்கிக்கிருவேன், வேண்டாங்கிற போது வெளியே வருவேன். அந்த மந்திரவாதியோட ஜபத்தினால எனக்கு அசாதாரண தெம்பு ஏற்பட்டிருக்கு. இனி நான் நினைச்சதை முடிச்சுக்குவேன். என்னவோ எனக்கு பயமா இருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நீங்க காரை எடுத்துக்கிட்டு குமரேசன் வீட்டுக்கு போறீங்க. ஏதோ ஃபர்னிச்சர் வாங்க போறதா கதை சொல்ல போறீங்க. நளினி அது சமயம் வீட்டில் இருப்பா. கால வேளை வந்திருக்கீங்க, எங்களோட காலை பலகாரம் சாப்பிடுங்க அப்படின்னு குமரேசன் வற்புறுத்துவாரு. பிகு பண்ணாம சாப்பிட உட்காருங்க. எல்லாரும் சாப்பிட மேஜையில உட்கார்ந்துருப்பாங்க. தேநீர் கோப்பைகளையும் கெட்டிலையும் சுமந்துக்கிட்டு அவங்க வீட்டு ஆப்பிரிக்க வேலைக்காரி வருவா. என்கிட்ட கொடு, எல்லாருக்கும் நானும் பரிமாற உதவுறேன்னு சட்டுன்னு வாங்கிக்கங்க. சர்க்கரை எத்தனை ஸ்பூன்? பால் விட்டு சாப்பிட்றீங்களா, கருப்பு தேநீரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே, எனக்கு சர்க்கரை வியாதி, நான் அதிகம் சர்க்கரை சாப்பிட்றதில்ல. உங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே கெட்டில் கோப்பைகள் கொண்ட தட்டை அடுத்ததா இருக்கிற உயரமான மேஜை மேல வச்சு உங்க கைவசம் இருக்கிற அந்த மந்திர பொடிய ஒரு கோப்பையில போட்டு தேநீரை ஊத்தி நளினிக்கு பரிமாறிடுங்க. பிறகு மற்றவங்களுக்கு வைங்க. நீங்களும் ஒரு கோப்பைய கையில் எடுத்துக்கங்க. ஐயோ, அது விஷமா இருந்துட்டா? உங்களுக்கு அந்த மந்திரவாதி மேல நம்பிக்கை இல்லை, என் பேர்லயும் நம்பிக்கை இல்லை. மோகினி, நீ சொல்றபடி செய்றேன். மற்றது என் விதி போல நடக்கட்டும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அந்த கூழாங்கல்ல உங்களோட கைக்குட்டையில எடுத்து முடிஞ்சுக்கங்க. நீங்க செய்யற எந்த விஷயமும் மற்றவங்க கண்ணில் படாம கட்டி காக்கிற ஒரு விதமான தாயத்தம்மா, கண்கட்டும் வித்தை செய்யும் மாயக்கல்லது. பிறகு மற்றதை நான் கவனிச்சுப்பேன். ரோசர் பெருங்குரலில் ஊளையிட்ட போது உடல் விடவிடக்க படுக்கையில் உட்கார்ந்தபடி மோகினி காற்றோடு கரைந்து மறைவதை வேடிக்கை பார்த்து கொண்டு வியப்பில் அரைந்து உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் சங்கரி. ரோஜரின் ஊளை அடங்கியது. அறையின் விளக்கு பளிச்சென்று எரிந்தது. ஆனால் அவளது குழப்பமும் தடுமாற்றமும் அதிகமாயின. மறுநாள் காலை அவள் சீக்கிரமே எழுந்துவிட்டாள். குளித்துவிட்டு லீனா பெட்டி போட்டு அலமாரியில் கொண்டு வந்து அடுக்கியிருந்த புடவைகளில் வெள்ளை வங்காள பட்டுச்சேலையும் ரவிக்கையும் தரித்து கொண்டாள். அழகு ஜாடிக்குள் போட்டிருந்த கூழாங்கல்லை எடுத்து கைக்குட்டையின் முனையில் முடிந்து இடுப்பில் செருகிக் கொண்டாள். அவசரமாக தேநீரை தயாரித்து வேலைக்காரிக்கு கொடுத்து உபசரித்துவிட்டு வீட்டை பூட்டினாள். தோட்டத்திலிருந்த ரோஜாக்கள் சிலவற்றை தோட்டத்து கத்திரிக்கோலால் வெட்டி ஒரு நாளேட்டில் சுற்றி கொண்டு காரை ஓட்டிக்கொண்டு கிளம்பினாள். வழியில் ஒரு கடை அருகே நிறுத்தி சில சாக்லேட் துண்டங்களை வாங்கி எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள். சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை எல்லோருக்குமே ஓய்வுதான். முதல் நாள் இரவு குமரேசன் தம்பதிகள் வீடியோவில் ஒரு சினிமா பார்த்துவிட்டு படுக்க சென்று விட்டனர். ஆனால் அவர்களது ஒரே மகள் மட்டும் தன் காதலனுடன் பெற்றோரிடம் உத்தரவு வாங்கிக் கொண்டு டிஸ்கோவுக்கு போயிருந்தாள். எனவே மெல்ல சாவகாசமாகத்தான் படுக்கையிலிருந்து எழுந்திருந்தாள். யோகநாதனை அவள் மிகவும் நேசித்தாள். இரண்டாம் தாரக்காரர் என்று பெற்றோர்கள் மறுத்ததை அவள் கேட்கவில்லை. ஒரே பிடிவாதமாக இருந்த தமது செல்ல மகளை துயரத்தில் ஆழ்த்த குமரேசன் விரும்பவில்லை. யோகநாதன் அப்படி வயதானவன் இல்லையே. கல்யாணமாகி சில மாதங்களில் மனைவியை விபத்தில் பறிகொடுத்தவன். கட்டிலங்காளை, பார்க்க லட்சணமானவன், படித்தவன், பணமில்லாதவன். போகட்டும், அதை நாமே இட்டு நிரப்பிவிடலாம். அவருக்கு பின் அத்தனை சொத்துக்களும் நளினிக்குத்தானே. குழந்தை மனதுக்கு பிடித்தவனை மணந்து கொண்டு மங்களமாக வாழட்டும் என்ற முடிவில் ஒப்புதல் கொடுத்து விட்டிருந்தார். விளம்பரத்தை விரும்பவில்லை என்று யோகநாதன் நிச்சயதார்த்த வைபவத்தை வீட்டோடையே வைத்துக் கொள்ள சொல்லிவிட்டிருந்தான். உறவினர்கள் கூட்டமே 200 பேருக்கு மேல் குவிந்து விட்டிருந்தனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில்தான் அந்த வைபவம் நடந்தது. தன் தகுதிக்கு மீறி சுண்டைக்காய் அளவில் அழகான வைர மோதிரமும் காசி பட்டுச் சேலையும் அவன் பெண்ணுக்கு பரிசளித்தான். வழக்கம் போல அந்த மோதிரத்தை அவன் தவறை முறையில்தான் வாங்கியிருந்தான். வருங்கால மாமனார் குமரேசன் மருமகனுக்கு புது சூட் கோட் டையுடன் ஒரு கைக்கடிகாரத்தையும் பரிசாக தந்து விட்டிருந்தார். புரோகிதர் வந்து விளக்கேற்றி மந்திரம் சொல்லி வாழ்த்தி பரிசு பொருட்களை மாப்பிள்ளை பெண்ணிடம் முறையே கொடுக்க அவர்கள் அதை உடுத்திக்கொண்டு தயாராக தட்டில் வைத்திருந்த மாலைகளை பெரியோர் உறவினர்கள் முன்னால் மாற்றிக்கொண்டனர். தான் கொண்டு வந்த வைர மோதிரத்தை அவன் நளினியின் விரலில் போட்டான். பதிலுக்கு அவள் ஒரு காரனேஷன் மலரை எடுத்து அவனது கோட் முகப்பில் குத்தி பொருத்தினாள். வந்தவர்கள் கைத்தட்டினார்கள். உறவினர்கள் எழுந்து வந்து இருவர் கன்னங்களிலும் மாறி மாறி முத்தமிட்டு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசை கூறினார்கள். நீ ரொம்ப அழகா இருக்க என்று காதருகில் கிசுகிசுத்த யோகநாதனை விட்டு அங்குமிங்கும் நகராது ஒட்டிக்கொண்டு வளைய வந்தாள் நளினி. அப்படி ஒரு ஆசை அவளுக்கு அவன் மீது. கல்யாணத்தை தை மாதம் வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியோர்கள் தீர்மானித்திருந்தனர். அவ்வளவு நாட்கள் ஏன் தள்ளி போடணும் என்று அம்மாவிடம் சினுங்கினாள். அம்மா,
அவர் கேக்குறாரு. புரட்டாசி மாசம் முடிஞ்சதுமே ஐப்பசியில கல்யாணத்தை முடிச்சுக்கலாமேன்னு சொல்ல சொன்னாரு. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சா? அவசரப்படாத. உனக்கு அவர்னு போட்டு வச்சிருக்கிறத யாரும் மாத்த முடியாது. உங்க அப்பா கல்யாணத்தையாவது விமரிசையா நடத்த பிரியப்படுறாரு. எங்களுக்கு தெரியும், மாப்பிள்ளையால நிறைய செலவழிக்க முடியாதுன்னு. அதனால அந்த செலவுகளையெல்லாம் நாமே ஏத்துக்கலான்னு முடிவு. இந்தியாவிலிருந்து புடவை நகைகள் கொண்டு வர ஏற்பாடு செஞ்சிருக்கோம். நம்ம கோமதி தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கா. அவ ஊர் சுத்தி பார்த்துட்டு கடைசியா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரப்போறா. 2000 ஆண்டுக்கு மேல அவகிட்ட கொடுத்துருக்கோம். அம்மா உற்சாகப்படுத்தினாள். நளினி தன் வருங்கால கணவனும் காதலனுமான யோகநாதனுடன் அடிக்கடி வெளியே போய் வந்து கொண்டிருந்தாள். பெற்றோர்கள் தடை சொல்லவில்லை. இன்னும் கொஞ்ச நாட்களில் கணவன் மனைவியாக போகிறவர்கள். இஷ்டப்படி சுற்றி கொண்டிருக்கட்டும் என்று தாராளமாக அனுமதித்திருந்தனர். முதல் நாள் அவள் யோகநாதனுடன் டிஸ்கோவுக்கு போய்விட்டு நடு இரவுக்கு பின் வந்திருந்தாள். தூக்கம் இன்னமும் கண்களை அழுத்திக் கொண்டிருந்தது. அத்துடன் 2 நாட்களுக்கு முன்னர் நடந்ததொரு சங்கதி அந்த வீட்டவர்கள் அத்தனை பேரையும் கொஞ்சம் கலவரப்படுத்தி இருந்தது. நளினி படித்தவள்தான். ஆனாலும் காலந்தொட்டு மனதிலே அழுந்தி கிடந்த நம்பிக்கைகளை அவளால் உதற முடியவில்லை. வெகு நேரம் அவளும் யோகநாதனும் கடற்கரை ஓரம் இருந்த ஃபினாஹயா என்றதொரு ஹோட்டலில் உட்கார்ந்து சாண்ட்விச்சும் தேநீரும் சாப்பிட்டபடி அதை பற்றி பேசினார்கள். 2 தினங்களுக்கு முன்னர்தான் தாய்நாட்டிலிருந்து கோமதி திரும்பி வரப்போகும் செய்தி கிடைத்தது. மொரீஷியஸிலிருந்து தென்னாப்பிரிக்கா விமானத்தில் அவள் இரவு 10 மணி அளவில் டர்பனில் வந்து இறங்கப் போகிறாள் என்பதை அறிந்த அவளது பெற்றோர்கள் பெண்ணுடன் சுங்கவரி கட்ட கணிசமான தொகையுடன் விமான நிலையத்தில் காத்திருந்தனர். கோமதியின் மகன் வேலாயுதம் ஃபியூனரல் பார்லர் நடத்தி கொண்டிருந்தான். வேலாயுதம் வீட்டுக்குள் வந்தாலே நளினியின் அம்மாவுக்கு என்னவோ போலிருக்கும். குமரேசன் மனைவி கொஞ்சம் பழைய நாள் கொள்கைகள் கொண்டவள். வேலாயுதம் சுடுகாட்டிலிருந்து நேர குளிக்காம அப்படியே வந்துடுறான், கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்று கோமதியிடம் அவள் ஜாடையாக பல தடவை சொல்லி இருக்கிறாள். ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குற டாக்டர்கள் அன்றாட தலைமுழுக முடியுமா? அங்க தினசரி சாகிறவங்க எத்தனை பேர்? பிணத்தை தொட்டு பார்த்து பரிசோதித்ததுக்கு அப்புறம் தானே சர்டிபிகேட் தரணும். வீட்டுக்கு வந்தா அவங்க தலை முழுகிறாங்களா? மகனுக்காக சப்பை கட்டு கட்டுவாள். சாமான்களை ஏற்றி வர வண்டிகள் தேவைப்பட்டன. குமரேசன் வீட்டிலிருந்து 2 கார்கள் சென்றிருந்தன. 2லும் ஏகப்பட்ட மனிதர்கள். வேடிக்கை பார்க்க என்று புறப்பட்ட உறவினர்கள் கூட்டத்தில் 2 கார்களும் திணறின. யோகநாதனின் பழைய காரிலும் அவனது வீட்டவர்கள் நிறைத்துக் கொண்டிருந்தனர். வேலாயுதம் தன் ஃபியூனரல் பார்லரில் உபயோகிக்கும் துக்க வீட்டார் இடுகாட்டுக்கு செல்ல உதவும் கருப்பு பெஞ்சை எடுத்து வந்திருந்தான். யாரும் எதுவும் சொல்ல முன் மளமளவென்று பெட்டிகளை எடுத்து வந்து கார் டிக்கியில் வைத்து விட்டான். மாப்பிள்ளைக்காக தாய் நாட்டிலிருந்து பட்டு வேட்டி, பட்டு சட்டை, சரிகை, உத்திரியம், தலைப்பாகை முதலியவற்றை வாங்கி வரச் சொல்லியிருந்தாள் குமரேசன் மனைவி. அவை கொண்ட பெட்டியை துக்க வீட்டவர்கள் உபயோகிக்கும் பென்ஸ் காரில் அவன் ஏற்றியதைக் கண்டு குமரேசன் ஓவென்று விமான நிலையத்திலேயே கத்திவிட்டார். அங்கிள், என்ன நடந்தது என்று விசாரித்தபடி அருகில் வந்து நின்ற வேலாயுதத்தின் கன்னத்தில் அறைய மாட்டோமா என்ற ஆத்திரம் அவருக்கு. இங்கிதும் தெரியாத எரும மாடு என்று தமக்குள்ளேயே முனிகியபடி தன் பெண்ணுக்கு வாங்கி வந்த புடவை, நகைப்பெட்டியை அவசரமாக எடுத்து தங்கள் காரின் டிக்கியில் வைத்துக் கொண்டார் குமரேசன். வீடு வரை காரை ஓட்டி வந்து அந்த பெட்டியை கொண்டு வந்து வேலாயுதம் முன் அறையில் இறக்கிவிட்டு கொஞ்ச நேரம் தங்கி பேசிவிட்டு புறப்பட்டு போய்விட்டான். பிணப்பெட்டி ஒன்று தங்கள் வீட்டிற்குள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது போன்றதொரு அருவருப்பில் அழுதுவிட்டாள் குமரேசனின் மனைவி. அதை எடுத்து முதல்ல பின் அறையில வை. பாவி பிள்ளைக்கு எதை எங்க செய்யறதுன்னு விவஸ்தையே இல்லையே. இவன் உதவியை யார் கேட்டாங்களாம்? கத்தினார் குமரேசன். அவருக்கு பொங்கி வந்த ஆத்திரம் கொஞ்ச நெஞ்சமல்ல. பரவாயில்ல மாமா என்று அவரை சமாதானப்படுத்தினான் யோகநாதன். முள்ளாக மனதை குத்திய அந்த சங்கதியை பற்றி அவள் வெகு நேரம் யோகநாதனிடம் அந்த ஹோட்டலில் பேசிக் கொண்டிருந்தாள். பரவாயில்ல, அந்த துணிகளை நீக்கிட்டு ஜெர்மன் கடைகளில் கிடைக்கிற எதையாவது வாங்கிக்குவோம். ஏன் இப்படி நீ கவலைப்படுற? சே, இதுக்கு அழுவாங்களா? என்னை கேட்டா காதம் வச்ச மாதிரி நம்ம 2 பேரும் பதிவு திருமணம் செஞ்சுக்கலாம். ஊரை கூட்டி புரோகிதரை வரவழைச்சு தாலியை நான் கட்டினாலும் இந்த நாட்டு சட்டப்படி நம்ம மறுபடி பதிவு திருமணம் செஞ்சுக்கணுமே. அதையே முதல்ல செஞ்சுட்டா? அப்பாவுக்கு அது பிடிக்காது. முதல்ல நம்ம சாங்கியப்படி கல்யாணம், பிறகு இந்த ஊர் சட்டப்படி பதிவு திருமணம்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. கவலைப்படாத, என் துணிகள் தானே அந்த துக்க வண்டியில வந்தது. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கவலையா இருக்கு. நளினி, ஏன் இந்த மூட நம்பிக்கை? எனக்கு ஒன்றும் ஆகாது. எங்க அப்பா சொன்னாரு, நளினிக்கு கல்யாணம் ஆனதும்
அவளும் யோகநாதனும் தனியா இருக்க பின்னால கட்டி இருக்கிற வீட்ல தங்க வச்சிடணும்னு சொன்னாரு. இல்ல இல்ல நளினி, நான் மாமனார் வீட்டு மாப்பிள்ளையா இருக்க ஒப்புக்க மாட்டேன். மொபேனி ஹைட்ஸ்ல எனக்கு ஒரு வீட்டை வாங்கி சீர்திருத்தி கட்டணும்னு ஆசை. உங்க ஆசையும் என் ஆசைதான். கல்யாணமானதும் என் பேர்ல இருக்கிற பணத்தை நான் வங்கியிலிருந்து எடுத்து கொடுத்து உங்களுக்கு உதவ முடியும். யோகநாதன் இருதயம் உற்சாகத்தில் படபடத்தது. நல்லதொரு இடமாகத்தான் அவன் இந்த முறை பிடித்து விட்டிருக்கிறான். கறக்கும் பசு. சட்டென்று எவ்வளவு பணத்தை அவளிடமிருந்தும் அவளது பெற்றோரிடமிருந்தும் பறிக்க முடியுமோ பறித்து கொண்டு, என்னங்க யோசிக்கிறீங்க? கொஞ்சலாக அவள் அவன் கன்னத்தை தட்டினாள். ஒன்னும் இல்ல. ஒரு பொண்ணை ஒருத்தன் உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சிட்டா எப்படி மாறி போறான்னு நினைச்சேன். நான் இப்ப குடிக்கிறத சுத்தமா விட்டுட்டேன். சிகரெட்டை தொடுறதில்ல. குதிரை பக்கம் திரும்பி பார்க்கறதில்ல. முன்னெல்லாம் பேச்சை நிறுத்தினான். உங்க முதல் மனைவி உங்களை சீர்திருத்த முயற்சி பண்ணலையா? மோகினியை பத்தி பேசாத. அவளால தான் நான் இந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி அலங்கோலமா போனேன். ரொம்ப பிடிவாதக்காரி. அவளோட நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இருக்கல. ஐ எம் சாரி யோகா. அவளை பத்தியே நாம பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையில அவளோட நினைவுக்கு இடமே இல்லை, புரிஞ்சுக்கோ. கைகளை அன்போடு பற்றினான். நளினி இன்பமான ஒரு உலகில் உலவி வந்தாள். யோகநாதன் அவள் ஒருத்தியைத்தான் காதலிக்கிறான். அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இன்பமாக பல்லாண்டு பல்லாண்டு இனிதே வாழப்போகிறார்கள். இரவு முழுவதும் பலவித நினைவில் அவள் உறங்காதிருந்து விடியற்காலையில்தான் கண்களை மூடினாள். அம்மா கதவை தட்டி அழைத்தபோது விடிந்து வெகு நேரமாகிவிட்டதை உணர்ந்து பரபரப்புடன் குளியலறைக்குள் புகுந்தாள். வாயிலில் தோட்டத்திற்குள் ஒரு பென்ஸ் விரைந்து வந்து வராந்தாவின் முன் நிற்பதைக் கண்டு வியப்புடன் எட்டி பார்த்தாள் அம்மா. சங்கரி அம்மா வராங்களே, எதுக்கா என்று கலவரத்துடன் அவள் விழித்தாள். அவளுக்கு சங்கரியை அவ்வளவாக பிடிக்காது. சங்கரிக்கு தமிழ் எழுத படிக்க பேச நன்றாகவே தெரியும். கோயில் விழாக்களில் அவள் தமிழில் சிவநேசர்களை பற்றி பேசுவது வழக்கம். அப்படி அவளால் அழகாக தமிழ் பேச முடியவில்லையே என்று உள்ளுர ஒரு ஆதங்கம். மேலும் அவள் யோகநாதனின் மாஜி மாமியார் என்றதொரு எரிச்சல். காலை வெளியில் ஏற்கனவே வேலாயுதம் செய்த தவறால் மனம் நொந்து கிடக்கிற அவர்களை பார்க்க சங்கரி ஏன் வருகிறாளாம்? வாயிற்படியேறி வருகிறவளை கூப்பிட்டு உபசரித்தாக வேணுமே என்று பலவும் நொடியில் சிந்தித்து போலியாக முகம் முழுவதும் சிரிப்பை மலரவிட்டு கொண்டு, வாங்க வாங்க, ஏது இவ்வளவு தூரம் என்று இனிய குரலில் வரவேற்றாள். வாரம் முழுசும் வேலை செய்யறதால எனக்கு அண்ணனோட கடையில் போய் தேவைப்பட்ட மர சாமான்களை நிதானிச்சு பார்த்து வாங்க நேரம் இல்லை. நான் தன்னந்தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததால ஒரு போர்ட்டரை வீட்டோட வச்சுக்க தீர்மானிச்சிட்டேன். கான் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற நர்ஸ் பொண்ணு என்னோட தங்கி இருக்க சம்மதிச்சிருக்கா. பின்னால் பக்கத்து அறையில் புதுசாக கட்டில், பீரோ, நாற்காலி, மேஜையெல்லாம் வாங்கி போட்டு அதுக்கு கொடுக்க நினச்சி அண்ணன் கடையில் இம்பியா ஃபர்னிச்சர் இருக்கான்னு கேட்டு விலையும் கேட்டுட்டு போக வந்தேன். திடுதுப்புன்னு சொல்லாம கொள்ளாம சங்கரி முடிக்கும் முன் திருமதி குமரேசன் குறுக்கிட்டாள். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நல்ல சமயத்துக்கு வந்திருக்கீங்க. நாங்கள்லாம் இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம். பயப்படாதீங்க. இந்த புரட்டாசி மாசம் முழுசும் நாங்க செய்வோம். ரொம்ப கடுமையான செய்வோம். காலை சாப்பாட்டுக்கு நான் கை ரொட்டி சுட்டு வச்சு டொமேட்டோ சட்னி பண்ணியிருக்கேன். என்னோட உட்காந்து சாப்பிட்டுட்டு பிறகு உங்க அண்ணனோட பேசுங்க. மிகவும் குழைவாக உபசரித்தபடி உள்ளே அழைத்து வந்தாள். என்னம்மா நளினி, நல்லா இருக்கியா? விசாரித்துவிட்டு கையோடு கொண்டு வந்த சாக்லேட் பொட்டலத்தை அவளிடம் கொடுத்தாள் சங்கரி. பூங்கொத்தை அவள் தாயிடம் கொடுத்தாள். அண்ண சௌக்கியமா என்று விசாரித்தாள். வா தங்கச்சி, உட்காரு. சாப்பிட்டுட்டு பிறகு பேசலாம். மிகவும் அன்பாக உபசரித்தார் குமரேசன். சங்கரி கைகளை கழுவி கொண்டு வந்து அவர்களுடன் சாப்பிட உட்கார்ந்தாள். அவளது நெஞ்சு பயத்தில் வேகமாக துடித்தது. மோகினியின் தாயை திருதிருவென்று விழித்து பார்த்தபடி நளினி ரொட்டியை பிட்டு சட்டினியில் தோய்த்து வாயில் போட்டு விழுங்கினாள். சங்கரி மிகவும் சாமர்த்தியமாக அவர்கள் வீட்டு கல்யாணத்தை பற்றி பேசாது வேறு பொது சங்கதிகளையே பேசினாள். ரோஜாவுக்கு என்ன எரு போடுவது என்பதிலிருந்து பாத்திரம் கழுவ புதிதாக வந்திருக்கும் பொடி வரை அவள் ஜுர வேகத்தில் பேசுவது போல பேசிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவர்கள் வீட்டு ஆப்பிரிக்க வேலைக்காரி ஒரு பெரிய மரத்தட்டில் அழகான சைனா கிட்டிலில் தேநீரும் சாப்பிட கோப்பைகளையும் நிறைத்து கொண்டு வந்தாள். சங்கரி விருக்கென்று எழுந்து கையை கழுவிக்கொண்டாள். நான் எல்லாருக்கும் டீ ஊத்தி கொடுக்குறேன், நீங்கள்லாம் நிதானமா சாப்பிடுங்க என்றபடி அந்த மரத்தட்டை வாங்கி கொண்டாள்.
உங்களுக்கு ஏன் தொந்தரவு என்று எழ முயன்ற திருமதி குமரேசனை அவள் அமர்த்தினாள். என் அண்ணன் வீடுது, நான் கொஞ்சம் வேலை செஞ்சா குறைஞ்சா போயிடுவேன். சிரித்தபடி அந்த உயரமான மேஜை மீது தட்டை வைத்துவிட்டு முதுகுப்புறமாக திரும்பிக் கொண்டு கையில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பொட்டலத்தை அவிழ்த்து வேகமாக அந்த பொடியை ஒரு கோப்பையில் கூட்டி தேநீரை நிறைத்தாள். நெஞ்சு பக்கு பக்கென்று அடித்துக்கொள்ள மற்ற கோப்பைகளிலும் தேநீரை வார்த்து முதலாவதாக ஒதுக்கி வைத்திருந்த கோப்பையை நளினியின் முன்னால் மேஜை மீது வைத்துவிட்டு மற்றவைகளை அனைவருக்கும் பரிமாறினாள். நளினி கோப்பையை கையில் எடுத்து பருகும் வரை அவளுக்கு உடம்பு தக்கையாகிவிட்டது போன்றதொரு பயங்கர உணர்வு. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை என்று புன்முறுவலுடன் நளினி கோப்பையை நீட்டியதும் தாராளமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரையை அள்ளி கோப்பையில் போட்டாள். நளினி முகத்தை சுளிக்கவில்லை, சந்தேகத்தோடு தேநீரை உற்று பார்க்கவில்லை. விரைவாக குடித்து முடித்தாள். முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்துக்கொண்டு அந்த காகித துண்டை தன் கைக்குட்டையின் இன்னொரு முனையில் முடிந்து கொண்டு இடையில் வேகமாக செருகிக் கொண்டாள். இதுவரை அவள் செய்தறியாத மோசடி இது. மகளுக்காக அவளது ஆவி உருவம் சொன்னதை கேட்டு செய்தது சரியா? குழப்பமான மனதுடன் அவளும் தேநீர் பருக மேஜை அருகே உட்கார்ந்து கொண்டாள். அந்த பொடி ஏதாவது விஷமாக இருந்து துரைக்கப் போகிறது என்ற கிளியில் அவள் அங்கே 1 மணி நேரம் தங்கியிருந்து வாங்கப் போவதாக சொன்ன மரசாமான்களை பற்றி பேசினாள். பின்னர் கவலையுடன் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினாள். அன்று இரவு அவள் ஒரு நொடி கூட தூங்கவில்லை. மறுநாள் காலை எழுந்து வழக்கம் போல அவள் வேலைக்கு போனாள். புரட்டாசி மாதமாகையால் வியாபாரம் மந்தமாகத்தான் இருந்தது. மற்ற இனத்தவர்கள் வந்து மீன் வாங்கிக் கொண்டு சென்றனர். சீக்கிரம் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு சாப்பிட மனமின்றி தவிப்போடு உட்கார்ந்திருந்தாள். எந்த சந்தடியுமின்றி அந்த வாரம் நகர்ந்தது. நளினியை எதேச்சையாக அவள் கடை தெருவில் ஒரு பகல் வேளையில் பார்க்க நேரிட்ட போதுதான் நிம்மதியாக அவளால் மூச்சு விட முடிந்தது. மந்திரிக்கப்பட்ட அந்த பொடி என்ன மாய வேலை செய்யப் போகிறதோ தெரியாது. ஆனால் நளினியின் உயிருக்கு ஆபத்து எதையும் விளைவிக்கவில்லை. அதுவரை அவள் பிழைத்தாள் என்ற ஆறுதல் அவளுக்கு. சனிக்கிழமை மாலை யோகநாதன் அவள் வீட்டுக்கு வந்திருந்தான். நளினி ஓடி வந்து அவனை வரவேற்றாள். அன்று வானம் பளிச்சென்று காணப்பட்டது. அந்தி பொழுது. மழை வரக்கூடும் என்ற அறிகுறி ஏதும் காணவில்லை. நடு இரவுக்கு மேல் மழை பொழியலாம் என்று வானிலை அறிக்கையை பத்திரிகையில் படித்து வைத்திருந்த நளினி அவனுடன் வெளியே புறப்பட ஆயத்தமானாள். மாப்பிள்ளை தாகத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடட்டுமே என்று அவள் தாயார் வற்புறுத்தியதை காதில் போட்டுக்கொள்ளாது ஒரே பிடிவாதமாக அவள் புறப்பட்டு விட்டாள். ரொம்ப தூரம் காரை ஓட்டிக்கிட்டு போக வேணாம், கடற்கரை பக்கம் கொஞ்ச நேரம் போயிட்டு ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துருங்க என்றாள் தாயார் கவலையுடன். ஆமா யோகா, இன்னைக்கு மழை இல்லைனாலும் குளிர் ரொம்பவே இருக்கு. கடற்கரை பக்கம் கூட அதிக நேரம் நிற்க வேண்டாம், வீட்டுக்கு வந்து வீடியோல ஏதாச்சும் போட்டு பார்க்கலாமே என்றார் குமரேசன். யோகநாதனுக்கு அந்த குளிரில் அவனது பழைய காரை ஓட்டிக் கொண்டு போக பிடிக்கவில்லை. வருங்கால மாமனாரின் பென்ஸை கடனாக கேட்டு வாங்கி ஓட்டிச் செல்ல கௌரவம் இடைமறித்தது. இருக்கட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இவருக்கு தாளம் போட்டுட்டு கழுத்துல தாலியை கட்டியதும் உண்மை சுரூபத்தை காட்டலாம் என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு புறப்பட்டிருந்தான். அந்த வார ஆரம்பத்திலிருந்து அவன் கவனித்துக் கொண்டுதான் வந்தான். நளினியிடம் திடீரென்று ஒரு மாற்றம் தெரிந்தது. செவ்வாய்க்கிழமை அன்று வேலை முடிந்ததும் வீட்டிற்கு அவசரமாக காரை ஓட்டிக் கொண்டு சென்றான். அன்று இரவு ராஜ் தியேட்டரில் புதிதாக திரையிடப்பட போகும் ஒரு ஆங்கில படத்தை நளினியுடன் கண்டுகளிக்க அவன் ஆசைப்பட்டான். குளித்து அலங்காரமாக வெளியே செல்ல உடுத்திக்கொண்டு தன் தாயார் சிரமப்பட்டு தயாரித்துக் கொண்டு வந்து மேஜை மீது வைத்த தேநீரை பருகாது அவசரமாக புறப்பட்டு விட்டான். அப்பொழுதுதான் கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார் குமரேசன். வாயிற்கதவை சாத்தப் போனவர் தோட்டத்திற்குள் தனது வருங்கால மருமகனின் கார் நுழைவதைக் கண்டார். சிராய்ப்பு காயங்களுடன் இங்குமங்கும் நசுங்கி சாயமிழந்து காணப்பட்ட அந்த பழைய கார் அவரது மனதை உறுத்தி கொண்டிருந்தது. ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நாட்கள் பொறுத்திருப்போம். மருமகன் மானி எதுவும் வேணும் என்று கேட்க வெட்கப்படுகிறவன். தன் சம்பாத்தியத்திலேயே ஒரு நல்ல கார் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான் போலிருக்கு. மேலும் நிச்சயதார்த்தத்தின் போது ரொம்ப பணம் செலவழித்து வைர மோதிரமும் புடவையும் எடுத்து விட்டதால் இந்த பழைய காரை மாற்றி புதிது வாங்க பணம் இல்லாது தன் ஆசையை தியாகம் செய்துவிட்டு அடக்கமாக சிரிக்கிறான். அதனால் கல்யாணத்தின் போது ஒரு புது பென்ஸ் காரை வாங்கி மாலைகளால் அலங்கரித்து கல்யாண ஹாலுக்கு முன் அதை நிறுத்தி வைக்க வேண்டும். தாலி கட்டியவுடன் அன்றைய விழாவுக்கு தலைமை வகிப்பவரிடம் முன்னதாக சொல்லி வைக்க வேண்டும். அந்த புது காரில்தான் அவன் அவரது மகளை தேனிலவுக்கு கூட்டிச் செல்ல வேண்டும். செல்லமாக வளர்த்த அவரது மகள் இந்த ஓட்டை காரில் போய் வருவது அவருக்கு மிகவும் கேவலமாக இருக்கிறதே. வணக்கம் அங்கிள். குரல் அவரது சிந்தனையை கலைத்தது.
பாப்பா யோகா, உட்காரு. அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த குளிர்காலத்திலேயே இப்படித்தான். சாயங்காலம் 3 மணிக்கே சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம் போல பனியும் குளிரும் என்று தமது உடலை சிலிர்த்து கொண்டு வாயிற்கதவை அடைத்தார். எங்கேயோ போக தயாரா கிளம்பியிருக்காப்புல இருக்கு. இள ரத்தம், இந்த குளிரை பத்தி கவலைப்படாததான் என்று கண்களை சிமிட்டியபடி அவனை முன்னரே சோஃபா ஒன்றில் இருத்தினார். நளினி, யார் வந்திருக்கிறது பாரு, குரல் கொடுத்தார். தோட்டத்தில் அவனது கார் நுழைவதை கண்டுவிட்டாலே வாயிலுக்கு ஓடி வந்து விடும் நளினி ஏனோ அன்று அறையை நின்று வெளிவரவில்லை. நளினியோட ஒரு சினிமா பார்க்கலான்னு திட்டத்தோட புறப்பட்டு வந்திருக்கேன். டிக்கெட்டை வாங்கிட்டேன். போன வாரம் விளம்பரத்தை பார்த்து நளினி ரொம்ப ஆசைப்பட்டது, அதனால என்றான் புன்முறுவலுடன் யோகநாதன். அவனது குரலை கேட்டதும் அடுப்பழகிலே நின்றபடி உணவை சூடுபடுத்திக் கொண்டிருந்த குமரேசனின் மனைவி தன் புடவை மீது அணிந்து கொண்டிருந்த ஏப்ரனை கழட்டி விட்டு வெளியே வந்தாள். வாங்க யோகா, வாங்க, உற்சாகமாக வரவேற்றாள். நளினி, யோகா வந்திருக்கு. தாயார் இறைந்து குரல் கொடுத்தாள். அப்பொழுதும் அவளை வெளியே காணவில்லை. வேகமாக தாயார் அவளது அறைக்குள் நுழைந்து பார்த்தபோது அவள் படுக்கை மீது குப்புறப்படுத்திக் கொண்டு கதை புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். நளினி, நான் கூப்பிட்டது உனக்கு கேட்கலையா? யோகா உனக்காக முன்னறையில காத்துக்கிட்டு இருக்கு. எழுந்துரு சீக்கிரம். இது என்ன அடம்? தாயார் அடிக்குரலில் அதட்டினாள். உட்கார்ந்திருக்கட்டும், ஊசியா போயிடுவாரு. உரத்த குரலில் சொன்ன நளினி கலகலவென்று சிரித்தாள். நீ விளையாட்டா பேசுறத அவர் தப்பா நினைச்சிட்டா வம்பு இல்லையா? எழுந்துரு. நீ போமா, கதையை முடிச்சிட்டு வரேன். யோகா உட்கார்ந்து கிடக்கட்டும். சிரினாள் மகள். பொறுமை இல்லாது எழுந்து நடைவரை வந்துவிட்ட யோகநாதன் காதில் அவள் பேசியது பளிச்சென்று கேட்டுவிட்டது. கோபத்தில் அவன் முகம் சிவந்து போனான். பணக்கார பெண் என்கிற திமிரில் நளினி அவனை இப்பொழுதே அசட்டை செய்ய ஆரம்பித்து விட்டிருக்கிறாளே. அறையிலிருந்து வெளிப்பட்ட திருமதி குமரேசன் முகத்திலே அசடு வழிந்தது. தம்பி, நளினி இன்னைக்கு பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் தூங்கிட்டா. உங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பழக்கத்தை அடியோடு விட்டுருவா. அப்போ அவளுக்குன்னு ஒரு வீடு குடும்பம்னு பொறுப்பு அதிகம் வந்துடும் இல்லையா? சிரித்து மழுப்பினாள். சினிமாவுக்கு போறதுக்கு முந்தி இங்கேயே நீங்களும் சாப்பிட்டுட்டு போகலாம் யோகா. வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காதீங்க என்றபடி மனைவியின் பக்கம் பார்த்தார் குமரேசன். இதோ எல்லாருக்கும் சீக்கிரமா நான் தட்டுகளை வைக்கிறேன், நீங்க குளிச்சுட்டு வந்துருங்க, கணவனுக்கு உத்தரவிட்டாள். எல்லோரும் ஒரே சமயத்தில் சாப்பிட உட்காரும் பொழுது நளினி அவனுக்கு இடது கரத்தால் குழம்பு பக்க பதார்த்தங்களை கரண்டியில் அள்ளி மிகவும் அன்போடு அவன் தட்டில் போட்டு உபசரிப்பது வழக்கம். குமரேசன் அதை பாராதது போல இருந்து விடுவார். அன்று நளினி தன் தாயின் பக்கம் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். வெளியே செல்ல வேண்டிய நோக்கம் இல்லாதது போல அவள் சாதாரண உடையில் காணப்பட்டாள். தலையை கூட ஒழுக்காக அவள் வாரி முடிந்து கொண்டிருக்கவில்லை. இரவு வேளை, அதுவும் குளிர் நாள். கம்பளி கோட்டை உடை மீது போட்டு மூடிக்கொண்டு தலையில் தூக்கட்டி கொண்டு வரப்போகிறாள். நளினியை இதற்காக அதட்ட வேண்டியதில்லை. தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டு புறப்பட்டான் யோகநாதன். இன்னும் படம் துவங்க ரொம்ப நேரம் இருக்கு, அதனால நான் வெஸ்ட் ஸ்ட்ரீட்ல விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம், சரிதானே என்றபோது அவள் தலையை அசைத்தாள். குளிர்காலம் என்ற போதிலும் மழை இல்லாத நாளாக இருந்ததால் இரவு உணவை சீக்கிரமாகவே சாப்பிட்டுவிட்டு வெள்ளையர்களும் இந்தியர்களும் சில ஆப்பிரிக்கர்களும் விளக்குகள் பளீரென்று தெருவையும் கடைகளையும் வெளிச்சமாக்கிக் கொண்டிருந்த அந்த தெருவின் நடைபாதையில் கணவன் மனைவி காதலர்கள் என்று ஜோடியாக நடந்து கொண்டிருந்தனர். கடையின் கண்ணாடி கதவுக்கு பின்னால் பொம்மைகள் மீது அலங்கரிக்கப்பட்டிருந்த புதுவித கம்பளி ஆடைகளையும் அவை மீது காணப்பட்ட விலைச்சீட்டுகளையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டு நின்றனர் சிலர். வேறு சிலர் தாங்கள் செல்லமாக வளர்க்கும் சின்ன நாய்க்குட்டிகளை மார்போடு அணைத்துக் கொண்டு கடைத்தெருவில் பவனி வந்து கொண்டிருந்தனர். முன்பெல்லாம் கல்யாணமாகாத தனிக்கட்டையாக இருந்த நாளில் யோகநாதன் கடைத்தெருவில் இரவு வேளையில் விண்டோ ஷாப்பிங் செய்வதுண்டு. அப்போது அவன் கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் தெரிந்த உடைகளை கவனித்ததில்லை. கடைகள் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பருவ பெண்களை கண்களால் சாப்பிட்டுக் கொண்டிருப்பான். இப்போது அவன் 2வது தடவை மாப்பிள்ளையாக போகிறானே, அதை இந்திய நண்பர்கள் பார்த்து பொறாமையடைய வேண்டாமா? 2வதாக அவன் கட்டிக்கொள்ளப் போகும் பெண் நல்ல அழகி என்று அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டாமா? கர்வமாக அவன் நளினியின் கையை பிடித்துக்கொண்டு கடைத்தெருவின் அழகான நடைபாதை மேல் ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்தான். திடீரென்று நளினி அவனது கையை உதறிவிட்டு காற்றைப் போல வேகமாக எதிர்ப்பக்கம் விரைந்தாள். நளினி, நளினி என்று கூவிக்கொண்டு அவன் ஓட்டமும் நடையுமாக அவளை பின்பற்றினான். எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு பருமனான வெள்ளைக்கார பெண்ணின் கரத்தை ஓடிச் சென்று பற்றி கொண்டாள் நளினி. அந்த பெண் திடுக்கிட்டு போய்விட்டாள். அவளது வெள்ளை முகம் தக்காளி பழமாக சிவந்து போய்விட்டது.
சில வெள்ளைக்காரர்களுக்கு தங்கள் மீது மற்ற இனத்தவரின் நிழல் பட்டால் கூட பிடிக்காது. உடும்பு போல நளினி அவளை பிடித்து கொண்டு நின்றாள். மேடம், உங்களுக்கு மறுபிறவியில நம்பிக்கை இருக்கிறதா? திடீரென்று அவளிடமிருந்து எழுந்த கேள்வியால் திடுக்கிட்டு போனாள் அந்த பெண். அவள் பதிலளிக்கும் முன் அதிர்ந்து போய் நின்ற அவள் கணவனை பார்த்து, இறந்த பின் தொடரும் வாழ்க்கை என்ன என்று தெரியுமா? அதற்குள் யோகநாதன் அவளை அணுகிவிட்டான். நளினி, டோன்ட் பி சில்லி. அவங்க மதத்தோட கொள்கைகள் வேற, நம்ம மதத்தோட கொள்கைகள் வேற. அந்த அம்மா கையை விடு என்று அதட்டி வற்புறுத்த அவள் சட்டென்று உதறிவிட்டு நகர்ந்தாள். மன்னிச்சுக்கங்க, அவ மனம் குழம்பி ஏதோ கேட்டுட்டா என்றான் யோகநாதன். இந்த மாதிரி கேஸுகளை நீ இப்படி பொது இடத்துல கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. வியாதி குணமாகல போல இருக்கு. தோள்களை அசட்டையாக குறுக்கிவிட்டு அந்த வெள்ளைக்காரர் நகர்ந்த போது அவனுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. நளினி, அவர் உன்னை பைத்தியக்காரன்னு நினைக்கிறாரு என்று யோகநாதன் கடிந்து கொண்ட போது அவள் உரத்து சிரித்தாள். தெருவில் போன பலர் அவளை திகைப்புடன் திரும்பி பார்த்தபோது அவனுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. அன்று சினிமாவில் அவள் படம் புடியும் வரை தூங்கினாள். லேசாக குரட்டை விட்டுக்கொண்டு அவள் தூங்கிய போது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தம்பதியர் அதிசயமாக அவள் பக்கம் இடைவேளையின் போது திரும்பி பார்த்தனர். தலையை பிய்த்து கொள்ள வேண்டும் போல கோபத்தில் கொதித்து போனான் யோகநாதன். ஆமாம், நளினிக்கு என்ன வந்துவிட்டது? உடம்புக்கு கோளாரா, மனதில் கோளாரா? இதை பற்றி அவளது தந்தையிடம் சொல்வதா கூடாதா? அவர் நம்ப மாட்டார். தமது செல்வ மகளை தட்டி கழிக்கும் நோக்கத்துடன் கதை கட்டுவதாக சண்டைக்கு வந்து விடுவார். சமீபத்தில் அவள் பொழுது போகவில்லை என்று அருகிலிருந்த நூல் நிலையத்திற்கு போய் வருவதாக அவளது தாயார் எதேச்சையாக கூறியது நினைவுக்கு வந்தது. அந்த நூல் நிலையத்திலிருந்து அடுத்த பிறவி, மரணத்திற்கு பின் வாழ்க்கை என்று ஏதாவது புத்தகங்கள் வாங்கி வந்து படித்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாள். 2 தினங்களில் சரியாகிவிடும் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டான். ஆனாலும் அவனை அறியாது ஒரு கலக்கம் உள்மனதை உலுக்கிக் கொண்டிருந்தது. 2 தினங்களுக்கு பின் அவன் அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்தான். இரவு உணவு சாப்பிடும் முன் அவளுடன் காரில் வெளியே போக விரும்புவதாக அவன் சொன்னதை குமரேசன் மறுக்கவில்லை. இந்த குளிர்ல ஏன் தான் உடம்பு கெடுத்துக்கிறீங்களோ? திருமதி குமரேசன் முணுமுணுத்தாள். கடற்கரை ஓரமாக காரை செலுத்திக் கொண்டு வந்தவன் பாயிண்ட் என்ற பகுதியில் காரை நிறுத்தி கப்பல்கள் கடலில் முகாமிட்டிருக்கும் காட்சியை ரசித்தபடி வண்டியில் அமர்ந்து கொண்டிருந்தான். மங்கி நட்ஸ் என்று கூறியபடி வறுத்த வேர்க்கடலையை விற்றுக்கொண்டு குளிரில் உதடுகள் நடுங்க தனது கிழிந்த கம்பளி சட்டையை ஒரு கையால் இழுத்து பிடித்துக் கொண்டு ஒரு கையில் கடலை பொட்டலங்கள் கொண்ட கூடையுடன் ஒரு இந்திய பையன் காரை நெருங்கினான். எனக்கு மங்கி நட்ஸ் பிடிக்கும் என்றாள் நளினி. சட்டென்று 2 பொட்டலங்களை வாங்கி அவளிடம் கொடுத்தான் யோகநாதன். 2ஐயும் பிரித்து மடி மீது போட்டுக்கொண்டு கடலைகளை உரித்து அவள் சாப்பிட்டபடி எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். அவளது செய்கை குழந்தைத்தனமாக இருந்தது. பார்வையில் ஒரு ஏக்கம் தெரிவதைக் கண்டு அவன் திரும்பினான். ஒரு கணம் அதிர்ந்து போனான். அவனது மாஜி மாமியார் சங்கரி கப்பலில் இருந்து வந்து இறங்கி விலை பேசிக் கொண்டிருந்த ஒரு மொத்த வியாபாரியிடம் மீன் வாங்க அங்கே வந்திருந்தாள். காரில் நின்று அவள் இறங்கி காற்றில் அலண்ட தனது மப்ளரை இறுக்கி முடித்துக்கொண்டு நீண்ட பெரிய கோட்டின் பைக்குள் கைகளை குளிர் கடகமாக வைத்தபடி மீன் விற்று கொண்டிருந்த பகுதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். நாம போலாமா என்று காரை திருப்ப முயன்ற அவனது கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டாள் நளினி. இருங்க, நான் பார்க்கணும் என்றாள். என்ன பார்க்கணும்? மீன் விற்கிறத பார்க்கணுமா? சினத்தை அடக்கி கொண்டு கேட்டான். என் அம்மாவை பார்க்கணும். அதோ அங்க நிற்கிறாங்களே, அவங்க என் அம்மா. திகைப்புடன் திரும்பினான் யோகநாதன். காரின் உள்ளே விளக்கை எரிய விட்டு நளினியின் முகத்தை கவலையுடன் உற்று பார்த்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன தெரியலையா? திடீரென்று உரத்த குரலில் நளினி சிரித்தபோது அவன் உண்மையிலேயே பதறிப் போய்விட்டான். காரை திரும்பவும் ஓட்ட ஸ்டீரிங்கை பிடித்த அவன் கரத்தை தள்ளிவிட்டாள் நளினி. அப்பப்பா, கைகளாது இரும்பு உலக்கை போல. ஒரு வினாடி நடுநடுங்கி போனான். அப்படி கையை தட்டாத, வலிக்குது என்று அடிக்குரலில் சீறினான். என் அம்மா கிட்ட இருந்து 2000 ராண்டு வாங்கிட்டு வர சொன்னீங்களே, பணம் இல்லாம நான் வெறும் கையா திரும்பி வந்தப்ப என்ன அடிச்சிங்களே, அப்ப எனக்கு எப்படி வலிச்சது? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்னைக்கு ஒரு புதன்கிழமை, நீங்க பள்ளிக்கூடத்திலிருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் ஆரஞ்சு கலர்ல ஒரு புது ஸ்கர்ட்டும் பிளவுஸும் போட்டிருந்தேன். இது ஏதுன்னு மிரட்டினீங்க. அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. இதுகளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொன்னேன். என் முடியை பிடிச்சு குலுக்குனீங்க. போ, இப்பவே போய் 2000 ராண்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி
கரகரன்னு என்ன கார்ல ஏத்திக்கிட்டு போய் பேசிக்கொண்டே வந்த நளினி அவன் தோள் மீது சாய்ந்தாள். தூக்கம் வருது, கனவு வருது, பயமா இருக்கு முனகினாள். சில்லென்ற உணர்வில் ஆடிப்போய் விட்டான் யோகநாதன். காத்துப்பட்டிருக்கோம் என்று யாராவது சொன்னால் முன்பெல்லாம் சிரிப்பான். இப்போது லேசாக அவன் மனதில் அப்படி இருக்குமோ என்றதொரு கலவரம். நேராக காரை வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலயத்திற்கு ஓட்டினான். புரட்டாசி மாதத்தில் தினசரி பக்தர்கள் கூட்டம் கோயிலில் இருந்து கொண்டே இருக்கும். கடவுளை வணங்கிவிட்டு பிரசாதத்துடன் சிலர் வெளியே போய்க் கொண்டிருந்தனர். அவனை கோயிலுக்குள் பார்த்த அர்ச்சகர் வியப்படைந்தார். தெய்வ நம்பிக்கை இல்லை என்று சொல்லிக் கொள்வதை ஒரு நாகரிகமாக கருதிய படித்த இளைஞர்கள் அந்த ஊரில் இருந்தனர். அந்த கோஷ்டியை சேர்ந்தவன் யோகநாதன். அவனே கோயிலுக்கு வருவதென்றால் கற்பூர ஜோதியை கண்களில் ஒற்றிக்கொண்டு நளினியின் நெற்றியில் திருநீரை தன் கைகளாலேயே கீற்றிட்டான். இதுக்கு பயங்கரமான கனவுகள் வருது, மனக்குழம்பி அழுவுது, என்ன செய்யலாம்? அர்ச்சகரிடம் ரகசியமாக கேட்டான். தேவார புத்தகத்தை எடுத்து கோளறு பதிகத்தை தினமும் வாசிக்க சொல்லுங்க, சரியாயிடும். நீங்க தினமும் திருநீர் வச்சுக்கோங்க. தாராளமாக அவனிடம் அர்ச்சகர் ஒரு பொட்டலத்தை கொடுத்தார். அவனுக்கு தமிழ் வாசிக்க தெரியாது, நளினிக்கும் தெரியாது. கோளறு பதிகத்தை படிப்பது எப்படி? திருநீற்றை வைத்துக்கொண்டு தன் நண்பர்கள் முன் நடமாட அவனுக்கு வெட்கமாக இருந்தது. இருக்கட்டும், நிலைமை இப்படியே போனால் நளினியை ஒரு சைக்கியாட்ரிஸ்டிடம் அழைத்து போக வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான். பேசும்போது உரத்த குரலில் பேசினாள். சிரித்தால் மற்றவர்கள் திடுக்கிட்டு திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு பேய் சிரிப்பு. என்ன, ஏன் இப்படி உரக்க சிரிக்கிற? அசிங்கமல்ல என்று அவன் அதட்டிய போது அவள் திரும்பி பார்த்த பார்வை அவனை ஒரு கணம் நடுநடுங்க செய்துவிட்டது. திடீரென்று அவன் அருகில் நளினி இல்லாது மோகினி உட்கார்ந்திருப்பது போன்ற ஒரு கலவரம் ஏற்படவே பதறிப்போய்விட்டான். பிடிவாதமாக அன்று அவள் காரில் கொஞ்ச தூரம் போக வேண்டும் என்று வற்புறுத்தியதை மறுக்க முடியாது வண்டியை ஓட்டினான். ஆர்எஃப்இ காட்சிக்கு போயிட்டு வரலாமா என்று அவள் கேட்டதும் அதிர்ந்து போனான். இந்த நேரத்தில் கிளம்பி அவ்வளவு தூரம் போயிட்டு எப்ப திரும்புறதாம்? சரி, போர்ட் வெப்டன் போற பாதை வழியை வண்டியை ஓட்டுங்க. எனக்கு அந்த இயற்கை காட்சியை பார்க்க ஆசையா இருக்கு. திடீர்னு மழை வந்தா ரொம்ப கஷ்டமாயிடும் நளினி, என் பேச்சு கேளு. அப்படின்னா காரை நிறுத்துங்க, நான் இறங்கி நடந்து வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. பச்சை குழந்தையை போல பிடிவாதம் செய்தாள். யோகநாதன் ஏமாந்து விட்டிருக்கிறான். நிச்சயதார்த்தத்திற்கு முன் அவனுக்கு பழக்கமான நளினி முற்றிலும் வேறானவள். மிக அமைதியாக பேசி மெல்லிய குரலில் சிரித்து அவன் பதிலளித்தவர்களை சிரத்தையுடன் கேட்ட பொறுமையான பெண். இவள் பெரிய அடங்காப்பிடாரியாக கல்யாணமாகுவதற்கு முன்பே அவனை தன் அடிமையாக்கிக் கொள்ள திட்டமிட்டிருக்கும் பலே ஆளாக மாறிவிட்டிருக்கிறாளே. இவளது உண்மை உருவம் இப்போதல்லவா புரிகிறது. பெற்றவர்களுக்கு ஒரே மகள், பெரிய பணக்கார குடும்பம் என்ற கர்வமா? அடி பேதை பெண்ணே, இந்த யோகநாதனை நீ புரிந்து கொள்ளவில்லை. கல்யாணத்துக்கு பிறகு வாங்கப் போகிற அடி உதைகளிலிருந்து இவன் யார் என்பதை நன்றாக அறிந்து கொள்வாய். நான் கேட்ட பணத்தை அம்மாவிடமிருந்து வாங்கிக் கொண்டு வரவில்லை என்பதற்காக மோகினியை நான் சித்திரவதை செய்தேன், யமலோகத்துக்கு அனுப்பி வைத்தேன். உன்னை முட்டி வீங்க கழியால் தட்டி சோறு தண்ணி இல்லாமல் பட்டினி போட்டே கொன்றுவிடப் போகிறேன். உங்க அப்பனிடமிருந்து வேண்டியதை பெற்றுக்கொண்ட பிறகு நீ என்னிடம் அனுபவிக்கப் போகிற துன்பத்தை பிறகு தெரிஞ்சுக்குவ. அடம் பண்றியா? இப்போ நான் கண்டுக்காம வளைஞ்சு கொடுக்கறேன். தனக்குள் எண்ணி தாடை இருக வண்டியை அந்த திசையில் திருப்பி ஓட்டினான். கொஞ்சம் நில்லுங்க, அந்த கடையில ஒரு கோன் ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்க. இந்த குளிர்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? யோகா, நான் சொன்னபடி ஐஸ்கிரீம் வாங்கித்தர போறீங்களா இல்லையா? அடே அப்பா, இவள் குரலில் எப்படி இந்த அழுத்தம் வந்தது? கண்களை உருட்டி மிரட்டுகிறாளே. இவளுக்கு சித்தம் கலங்கி போச்சா அல்லது? காரை விட்டிறங்கி அந்த கடையில் ஒரு கோன் ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு வந்து அவளிடம் நீட்டினான். பச்சை குழந்தையைப் போல நாக்கை நீட்டி சப்தமிட்டு அதை அவள் நக்கி ரசித்ததைக் காண அவனுக்கு அருவருப்பாக வந்தது. காரை ஓட்டுங்க, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத வேடிக்கை பார்க்கணுமா என்ன? அதட்டினாள். பற்களை கடித்துக்கொண்டு அவன் வண்டியை மேலே ஓட்டினான். சனிக்கிழமை மாலை மழை இல்லாத நேரம். எனவே காரை எடுத்துக்கொண்டு வெளியே சுற்றி வர பலர் கிளம்பி விட்டிருந்ததால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மிகவும் நெரிசலாக இருந்தது. இங்கு பாருங்க என்று தோளை பலமாக தட்டி நளினி அவனது கவனத்தை திருப்பிய போது அவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. இப்படி மோகினி அவனிடம் நடந்து கொண்டிருந்தால் பற்கள் அனைத்தும் வெளியே உதிர்ந்து கொட்டும் அளவு கன்னத்தில் ஓங்கி அறைந்திருப்பான். பணக்கார குமரேசனது செல்ல மகள் நளினியை அப்படி அடிக்க முடியாதே.
போக்குவரத்து எக்கச்சக்கமா இருக்கிறதால தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத, தனிவான குரலில் சொன்னான். மோகினி செத்துப்போன அன்னைக்கும் இந்த பக்கம் தானே டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்க? இப்ப அதை பத்தி என்ன பேச்சு? என்ன நடந்தது? அவ எப்படி அந்த விபத்துல செத்தான்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? கடந்த காலத்தை பத்தின நினைவுகளை நாம மறக்கணும்னு தானே முடிவு பண்ணோம். சில நினைவுகளை மறக்கவே முடியாதே. மோகினியோட விபத்தை பத்தி என்னால மறக்க முடியல. பொழுது மங்கி இருள் பரவ தொடங்கியது. கோபத்தை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு அவன் மேலே வண்டியை வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்றான். நேரமாயிடுச்சு. இங்கே வண்டியை திருப்பிட்டு வீடு போய் சேர்ந்துடுறது நல்லது. உன் அம்மா சாப்பாட்டை தயார் பண்ணி வச்சுட்டு நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருக்கட்டும், நீங்க ஓட்டிட்டு போங்க. இந்த பெண்ணுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறதா என எண்ணி கலவரமடைந்து போனான் யோகநாதன். எதிர்ப்புறம் வந்த கார்களின் விளக்குகள் பளிச்சிட்டு கண்களை கூச மெல்ல இடது பக்கம் ஓரமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். திடீரென்று அவனது உடல் முழுவதும் நடுங்கியது. மோகினிக்கு விபத்து ஏற்பட்டு இறந்து போன இடத்தை சமீபத்து கொண்டிருப்பதை உணர்ந்ததும் மனதிலே ஒரு பயங்கர திகில் ஏற்பட்டது. மோகினி இறந்தப்போ அந்த காரும் எரிஞ்சு வீணாய் போச்சுல்ல? இது அதுக்கப்புறம் வாங்கின கார் தானே? ஆமா. அதை பத்தி இப்ப என்ன? ஒரு புது கார் வாங்கியிருக்க கூடாதா? இரண்டாவது மனைவி கட்டிக்க ஆசைப்படுற மாதிரி உங்களுக்கு கைமாறின கார் தான் பிடிக்குமா? இப்போது யோகநாதனது கோபம் எல்லையை மீறிவிட்டது. வாய மூடு, நானும் பார்த்துக்கிட்ட வரேன், அதிகம் பேசாத. என்ன பண்ணுவீங்க? மோகினியை விபத்துக்குள்ளாக்குனது மாதிரி என்னையும் இந்த பள்ளத்துல தள்ளி விட்டுருவீங்களா? நளினி, உனக்கு என்னவோ ஆயிடுச்சு. கண்ணா பின்னான்னு பேசுற. நாம இங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு போறதுதான் மரியாதை. காரை அவன் மெல்ல நிறுத்தி இருபுறமும் பார்த்து திரும்ப முயலும்போது நளினியின் காதில் ஏதோ ஒரு சக்தி முணுமுணுத்தது. இறங்கி ஓடு, 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 இப்பவே ஓடி பிழைச்சுக்கோ. வெறிப்பிடித்தவள் போல காரின் கதவை திறந்து கொண்டு அவள் இறங்கி வேகமாக எதிர் திசையில் ஓடத் தொடங்கினாள். நளினி, என்ன இது என்று கேட்டபடி திரும்பியவன் திகைத்து போனான். இது என்ன விந்தை? சாலையில் ஓடுகிறது யார்? கண்களில் ஏற்பட்ட பொய்த் தோற்றமா? ஓட்டுக்கார, இப்படி திருப்பி முன்னால நகர்ந்து. பக்கத்தில் இருந்து அதட்டிய குரலை கேட்டு பயந்து நடுங்கி போய் பார்த்தான். பின்னால காரை நகர்த்திட்டு போடா யோகநாதா. அதட்டிய குரலை கேட்டு பயந்து நடுங்கி போய் பார்த்தான். அவனது இரத்தம் உறைந்து விட்டது போன்று அயர்ந்து போனான். செத்துப்போன மோகினி எப்படி வந்தாள்? அதே நீல பேண்ட் வெள்ளைச்சட்டையில். ஆனால் முகத்தில் பயங்கர கோபம் கொந்தளிக்க. இதென்ன மாயம்? கனவு காண்கிறான் அவன். மூடுபனி காலத்தில் காரை ஓட்டிச் செல்லும்போது பலவித தோற்றங்களை காண்பார்கள் என்பார்களே, அதுபோன்று இது ஒரு வகை பிரமிப்பா? பின்னால நகரு, வேகமா நகரு. அதட்டிய பெண்ணின் கை ஸ்டீரிங்கை பிடித்து பலமாக திருப்பியது போன்றதொரு பயங்கர உணர்வில் அவன் வாய்விட்டு கத்தினான். நோ நோ, பின்னால போனா பள்ளத்துல கார் விழுந்துரும். போடா, அன்னைக்கு என்ன போக சொல்லி விழுந்து சாகிறத பார்த்து சந்தோஷப்பட்டியே, இப்பயும் பயப்படுற? நீ யாரு? அவன் கிரீச்சிட்டு அலறினான். உன் மாஜி மனைவி மோகினி. செத்து போனவ வந்திருக்கேன். உன்னை பழி வாங்க வந்திருக்கேன். கோபமாக சிரிக்க அவனையும் அறியாது கார் அந்த இடத்தில் திரும்பி பின்னால் வேகமாக நகர சக்கரங்கள் பள்ளத்திலே இறங்கி ஐயோ ஐயோ என்று அவன் அலற கார் கீழே இருந்த பாறைகள் மீது மோதி தலைக்குப்புற விழுந்து நெருப்பாக எரிந்து போனது. அத்துடன் யோகநாதனும் எரிந்தான். இவ்வளவு நேரமாச்சு, சாப்பிட வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புனேன், இன்னும் காணமே. கவலையுடன் திருமதி குமரேசன் வாயிற்பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். போலீஸ் கார் ஒன்று தோட்டத்திற்குள் நுழைவதைக் கண்டு கலவரமடைந்து போனாள். நீல உடை தெரித்த வெள்ளைக்கார போக்குவரத்து போலீஸ்காரர் வண்டி நின்று இறங்கினார். மிஸ்டர் குமரேசன் வீடு தானே? கேட்டதுமே நளினியின் தாயார் மிரண்டு போய்விட்டாள். ஒரு கார் விபத்து ஏற்பட்டிருக்கு. கார் ஒரு பள்ளத்துல உருண்டு கீழே இருந்த கற்பாறைகள்ல மோதி நெருப்பு பிடிச்சு ஓட்டியவரு உருக்குலைஞ்சு கருகி போயிட்டாரு. கொஞ்ச தூரத்துல சாலை ஓரத்துல மயங்கி கிடந்த பொண்ணோட கையில ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தது. பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அதிர்ச்சியா இருக்கிறதால ஆஸ்பத்திரியில அனுமதிச்சிருக்கோம். இந்த கைப்பை தான் மயங்கி விழுந்த பொண்ணு கையில இருந்தது. விசிட்டிங் கார்டுல முகவரி இருந்தது. ஐயோ, எங்க நளினி. ஆமா, எங்க பொண்ணு. எந்த ஆஸ்பத்திரி? உடனே பார்க்கணுமே. பெற்றோர்கள் பதறினார்கள். கண் விழித்து பார்த்த மகள் அம்மாவை கட்டிக்கொண்டு விசும்பினாள். நீ பிழைச்சியே, அதுவே பெரிய காரியம். விசும்பினாள் தாயார். காரை ரொம்ப வேகமா ஓட்டினாரு. அந்த இடத்துல தானே மோகினி செத்து போனா. அதனால எனக்கு பயம் வந்துருச்சு. ஏதோ ஒரு வேகம்
என்னை இறங்க சொல்லி ஓட சொல்லுச்சு. அப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. மயங்கி விழுந்துட்டேன் அம்மா. சங்கரியின் வீட்டு தொலைபேசி இரவு 10 மணிக்கு அலறியது. சங்கதி தெரியுமா சங்கரி? உன் மாஜி மருமகன் அதே இடத்துல காரோட கவுந்து செத்து போயிட்டானா. அப்படியா என்று போனை வைத்துவிட்டு சங்கரி உடல் நடுங்க பதறி போய் வெகு நேரம் முன்னறையில் உட்கார்ந்து விட்டாள். அன்று இரவு 12 மணி அளவில் மோகினி வந்தாள். அம்மா, எனக்கு நீ நிம்மதி, பழிக்கு பழி வாங்கிட்டேன் என்று கூறிவிட்டு மெலிதாக சிரித்தாள். அடி பாவி பொண்ணே, 2 தப்பு ஒரு நல்லதாக முடியுமா? அவன் செஞ்ச பாவத்துக்கு நீ பழி வாங்கி பாவத்தை கட்டிக்கிட்டியே, என்னையும் இந்த காரியத்துல இழுத்து பாவியாக்கிட்டியே. அடுத்த பிறவியில நாம எல்லாரும் இந்த பாவத்தோட பலனை அனுபவிச்சு கழிச்சிருவோம். எனக்கு அமைதி தேவைப்பட்டது. வரட்டுமா? எங்க போற மோகினி? சங்கரியின் குரல் தழுதழுத்தது. ஆவி உலகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சாச்சு. உங்களுக்கு நன்றிம்மா. நான் அடுத்த பிறவியை தேடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரேம்மா. வேகமாக அவளது உருவம் கரைந்து மறைந்து போனது. ரோஜர் ஊளையிடுவது நின்றது. அறை விளக்கு மீண்டும் எரிந்தது. கன்னத்திலே விளைந்த கண்ணீரை சங்கரி துடைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். இந்த பாவத்தை அவள் இந்த ஜென்மத்திலேயே போக்கிக் கொள்ள முயல வேண்டும். இனி அவள் வியாபாரம் செய்யப் போவதில்லை. கடையை விற்று முதலாக்கி வங்கியில் போட்டு மறுபடி ஒரு புது உயில் எழுத வேண்டும். அவளுக்கு பின் சொத்தை 3 பகுதியாக பங்கிட்டு ஒரு பகுதியை பார்வையற்ற குழந்தைகளின் பள்ளிக்கு ஒதுக்கிவிட வேண்டும். இன்னொரு பகுதி அனாதை ஆசிரமத்துக்கு, 3வது பகுதி வைத்தியநாத ஈஸ்வரர் ஆலய திருப்பணிக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பின் அவள் அமைதியை தேடி தாயகத்து கோயில்களையெல்லாம் சுற்றி பார்த்து வணங்கிவிட்டு திரும்ப வேண்டும். அந்த கூழாங்கல்லை ஒரு தங்க டாலருக்குள் வைத்து கட்டி சதா கழுத்தில் போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பாவி யோகநாதன் ஆவியாக வந்து உபத்திரப்படுத்துவானே. சங்கரி போர்வையை இழுத்து தலை மீது வழிய விட்டு கொண்டு உறங்கினாள். அவள் மனதில் இப்போது பெருத்த நிம்மதி. இத்துடன் மோகினி வந்தாள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இணைவோம் மற்றொரு கதையுடன். கதைச்சோலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.